بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் கல்வி ஊக்குவிப்பு மையத்தின் ஊடாக வாராந்தம் காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக தொடராக நடாத்தப்படுகின்ற இலவச வகுப்பில் இன்றைய வகுப்பானது 35வது அமர்வாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, பெரும்பாலும் நீங்கள் 3ஆம் தவணை பரீட்சையை எழுதி கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் தரம் 11 மாணவர்களாக இருப்பதன் காரணமாக சில பாடசாலைகளில் பரீட்சை பிற்போடப்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. சில பாடசாலைகள்ல பரீட்சை இடம்பெற்று கொண்டும் இருக்கிறது. அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் இன்றும் நாங்கள் சென்ற வகுப்பில் கலந்துரையாடியது போன்று ஒரு வினாத்தாளை கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பரை ஒன்றல்ல 2 எக்ஸாம் பேப்பர் அனுப்பியிருந்தேன். அது பிடிஎஃப் வடிவில் அல்ல, இமேஜ், அதாவது போட்டோ பிடிக்கப்பட்ட 2 எக்ஸாம் பேப்பர்ஸை நான் இமேஜ் வடிவில் ஃபார்மட்டில் அனுப்பியிருந்தேன். அப்போ பெரும்பாலும் நீங்கள் அந்த பேப்பர்களை பார்த்துருப்பீங்க, சில போது செஞ்சு கொண்டும் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த எக்ஸாம் பேப்பரை தான் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாட நினைச்சிக்கிறேன். ஓகே, சரி. இதுல பாருங்க பிள்ளைகள், ரைட், ஓகே. இந்த எக்ஸாம் பேப்பர் நீங்க செஞ்சு பார்த்தா தெரியாது, இதோ நீங்க செஞ்சு பார்த்துக்கிறீங்களா? ஓகே, சரி, ரைட். இது நாங்க சென்ற வாரம் கலந்துரையாடிய பேப்பர் அல்லதானே இதுனா? ஓகே, இல்லதானே? இல்ல சார். ஓகே, ரைட், ஓகே. இதுல பாருங்க நீங்க, சரியா? நான் அந்த ஃபார்மட், உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ட ஃபார்மட் எப்படி வரும், என்னென்ன வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக நான் அடிக்கடி சொல்லி இருப்பதன் காரணமாக அது குறித்து நான் இன்றைய வகுப்பிலும் மீட்ட வேண்டிய அவசியம் இருக்காது என்று நினைக்கிறேன். நேரடியாக நாங்க வினாக்களுக்கு போவோம். ரைட். முதலாவது கேள்வி, இதுல விடைகள் இருக்குது. இந்த விடைகளை நீங்க பார்க்க வேணாம், நீங்க கேட்கிற வினாக்களுக்கு மட்டும் விடைய சொல்லி கொண்டு போங்க. ஒரு மீட்டல் வகுப்பாக நாங்க இந்த வகுப்பை வைத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இருந்து நாங்க விடுபட்ட பாடப்பரப்பை நிறைவு செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் கடந்த கால வினாபத்திரங்களை நான் இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடுவோம். ஓகே, ரைட். அப்ப முதலாவது கேள்வி பாருங்க, சரியா? அரபு கவிதையின் குறிக்கோள்கள் 2 குறிப்பிடுக. அப்ப இப்படி கேள்வி வந்தா நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிற குறிக்கோள்கள் என்று வரலாம், நோக்கங்கள் என்று வரலாம், உள்ளடக்கம் என்று வரலாம், வடிவங்கள் என்று வரலாம். இவ்வாறு அந்த சொற்கள் மாறி மாறி வரலாம். இந்த கேள்விக்கான விட என்ன விட சொல்லுங்க பாக்க? குறிக்கோள்கள் 2 குறிப்பிடுகண்டா? அல் ஃபஹர், அல் ஹமாசா, அல் மதஹ், அல் ஹிஜா, அல் வசுப், அல் கஸல், இதெல்லாம் விடையாக நீங்கள் எழுதலாம். சரியா? ரைட். 2வது கேள்வி பாருங்க, ஜாஹிலியா கால கவிதைகளின் கருப்பொருட்கள் 2 தருக. பெண்கள் குலப்பெருமை, பெண்கள் குலப்பெருமை, அடுத்தது போர்கள். அப்படியா? குலப்பெருமை, பெண்கள், போர்கள். சரியா? ரைட். எழுத்து பிழைகள் வராம நீங்கள் எழுதணும். இப்ப இங்க எழுதப்பட்டிருக்கிற விடைய பார்த்தா குலப்பொறுமை என்று இருக்குது.
அப்ப பொறுமை என்றதுக்கும் பெருமை என்ற சொல்லுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. எனவே நீங்க கொஞ்சம் எழுத்து பிழைகள் வராம விடகால் எழுத பாருங்க. அரபில எழுத்து பிழை வாரது அவ்வளவு பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஆனா தமிழ்ல எழுத்து பிழை வார நேரம் தெளிவாக கருத்து வேறுபாட காட்டும். சரியா? எனவே கொஞ்சம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த பாருங்க, பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும் பதங்களை எழுதுக. என்ன? ஒன்று யானைப்படையினர். யானைப்படையினருக்கு என்ன சொல்றது? அஸ்ஹாபுல் ஃபீல். அஸ்ஹாபுல் ஃபீல். என்ன? அஸ்ஹாபுல் ஃபீல். சரியா? யானை என்று மட்டும் வந்தா ஃபீல். அல் ஃபீல். அல் ஃபீல். அல் ஃபீல். ஓகே, யானைப்படையினர் என்று வந்தாதான் அஸ்ஹாபுல் ஃபீல். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. ஐயுஹல் முஸம்மில். யா ஐயுஹல் முஸம்மில். இல்ல மகன், அது வராது. யா ஐயுஹல் முஸம்மில்னா கும் ஃபஅன்திர். கும் என்ற சொல்லும் வராது. கும் என்ற சொல்லும் வராது. ஃபஅன்திர். ஓகே, ஃபஅன்திர் என்று தான் வரணுமா? அப்ப அன்திர் அல்லது ஃபஅன்திர். ஃபஅன்திர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. யா யுஹல் முத்தஸிர் என்றா போர்த்தி கொண்டிருப்பவரே என்று வரும். கும் என்றா எழுந்து நிற்பீராக. ஃபஅன்திர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. அப்ப கும் ஃபஅன்திர் எழுந்து நின்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று வரும். ஓகே, அப்ப ஃபஅன்திர் என்றதை சொல். அடுத்தது என்ன? வெற்றி. ஃபத்ஹ். அல் ஃபத்ஹ். ஓகே, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். எனவே அல் ஃபத்ஹ். ரைட். எவ்வித தேவையும் மற்றவன். சமத். அஹத். அஹதா. சாரி சார், சமத். அஹத் என்ற ஒருவன். சரி சார். ஒருவன். ஓகே, வெரி குட், வெரி குட். அஸ்-சமத். ரைட். அல்லாஹு சமத். அல்லாஹு அஸ்-சமத். அல்லாஹ் எவ்வித தேவைகளும் அற்றவன் என்று வரும். சரியா? அப்ப நீங்க இந்த சொற்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது சொல் சூரத்துல் ஃபீல்ல இருந்து வந்திருக்குது. இரண்டாம் சொல் சூரத்துல் முத்தஸிர். மூன்றாவது சொல் சூரத்துல் ஃபத்ஹ். நான்காம் சொல் என்ன? சூரத்துல் இக்லாஸ். அப்ப நீங்க இப்ப 3ஆம் தவணை பரீட்சைக்கு நீங்க முகம் கொடுத்து இருக்கிறீங்க. அப்ப 3ஆம் தவணை பரீட்சை கட்டாயம் தரம் 11 புத்தகத்துல இருந்துதான் வரணும் என்றது இல்லை. தரம் 10ல இருந்தும் நியாயமான கேள்விகள் வரலாம். இப்ப நாங்க மேல பார்த்தோம், இந்த கேள்வியும் கூட 10ஆம் ஆண்டு கேள்வியில தான் நிக்குது. 10ஆம் ஆண்டுல தான் நிக்குது. ஜாஹிலியா கால கவிதைகளும் கருப்பொருட்களும் 10ஆம் ஆண்டுல தான் நிக்குது. எனவே இது 11ஆம் ஆண்டு 3ஆம் தவணை பரீட்சை 2022ஆம் ஆண்டு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க கண்டிப்பாக என்ன 10ஆம் ஆண்டையும் நீங்க பார்த்துட்டு போகணும். சரியா? ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. கொஞ்சம் இது டார்க் குறைவாய்க்குது. உங்களுக்கு விளங்குறாக்கும்னு நினைக்கிறேன். விளங்குறா? ஓகே. அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் அரும் பதங்களை விளக்குக கண்டிக்குது. நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன் என்றா, விளக்குக என்ற இந்த சொல் வந்தாலும், ஓகே, விளக்குக என்ற இந்த சொல் வந்தாலும் நீங்க குறிப்பிட்ட சொல்லுக்கான பொருளை எழுதினா போதும். விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளக்குகன்னு வந்தா நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம். ஏண்டா நீங்க தமிழ்லையும் சரி, விஞ்ஞானத்திலையும் சரி, வரலாறுலும் சரி, விளக்குக என்ற சொல்லுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. விளக்குகன்னா சாதாரணமா ஒரு சொல்லில ஒரு சின்ன ஒரு வாக்கியத்துல முடிக்க இயலாது. அதுக்கு சாதாரணமாக ஒரு 3, 4, 5 வரிகளை கொண்டு ஒரு பந்தி கட்டாயமாக எழுதப்பட வேண்டும் என்ற வழிகாட்டல்கள், அறிவுரைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனா இந்த இடத்துல இந்த விளக்குக என்ற சொல் வந்தாலும் இந்த கேள்விக்கு ஒதுக்கப்பட்டுள்ள புள்ளிகளை கருத்துல கொண்டுதான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? விடை எழுத வேண்டும். இந்த 4 சொல்லுக்கும் நீங்க பொருள் எழுத கொள்ள 2 புள்ளிகள் கிடைக்கும். அப்போ அரை புள்ளி. அப்ப நீங்க பொருள் எழுதினாலே அரை புள்ளிகள் தான். சரியா? அங்க பொருளுக்கு காப்புள்ளி, விளக்கத்துக்கு காப்புள்ளி அப்படி எல்லாம் இல்லை. எனவே இந்த சொல் வரலாம், சம்டைம் வரலாம், விளக்குகாண்டு வரலாம். ஆனா நீங்க அந்த குறிப்பிட்ட சொல்லுக்கான பொருளை நீங்க எழுதினா சரி. ரைட். முதலாவது ஃபகப்பீர். ஃபகப்பீர் என்றா என்ன? பெருமைப்படுத்துவார். பெருமைப்படுத்துவீராக. பொறுமையா பெருமையா? பெருமை. பெருமைப்படுத்துவீராக. வரப்பக்க ஃபகப்பீர். உமது இரட்சகனே நீர் பெருமைப்படுத்துவீராக என்று வரும். யதுகுலூன என்ற கருத்து என்ன? யதுகுலூன நுழைகிறார்கள். ஏன்னா நுழைகிறார்கள் என்று வரும். நீங்க எப்படி சொன்னீங்க மகள்? நுழைவதையா?
நுழைபவர்கள். நுழைபவர்கள். சரி, ஓகே. ஆனாலும் நுழைபவர்கள் என்றதை விடவும் நுழைகிறார்கள் என்ற மாதிரி எடுத்தா நல்லா, அல்லது நுழைவதை என்றதும் ஓகேண்டா. இப்ப நீங்க சூரத்து அன்-நஸ்ர படிக்கிற நேரம் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்து வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வின் மார்க்கத்தில், ஃபீ தீனில்லாஹி அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் கண்டால், அன்னுதான் படிச்சிருப்பீங்க. நுழைவதை நீர் கண்டால் என்ன செய்யட்டாம்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இரட்சகனின் புகழை கொண்டு துதிப்பீராக என்று அந்த வசனம் வருது. அப்ப நுழைவதை என்ற கருத்துல தான் நீங்க படித்திருப்பீர்கள் பெரும்பாலும். ஆனா எதுகுலூன என்ன சொல்ல மட்டும் நாங்க எடுத்து பார்க்கிற நேரம் நுழைகிறார்கள், நுழைவார்கள் என்ற கருத்துல எல்லாம் வரும். அப்ப நீங்க டிரெக்டாக நுழைகிறார்கள் என்று எழுதியிருந்தாலும் ஓகே, அல்லது நுழைவதை என்ற கருத்துல நீங்க எழுதினாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட், அடுத்த பாருங்க. அல்லது யுகதிபு என்ன கருத்து? பொய்ப்படுத்துவனை. பொய்ப்படுத்துபவன், பொய்ப்படுத்துபவன். அல்லது யுகதிபு பொய்ப்படுத்துபவன் என்று வரும். சரியா? என்ன சூறால வர அல்லது யுகதிபு என்பது? சூரத்துல் மாஊன்ல வார. சரியா? சூரத்துல் மாஊன்ல அந்த சொல் வருது. ரைட், அல்லது யுகதிபு அண்ட அந்த சொல் வார, பொய்ப்படுத்துபவன் என்று வரும். அடுத்த அஸ்ஸைஃப், அஸ்ஸைஃப் என்றா கோடைகாலம். கோடைகாலம். ஓகே, மாரி காலத்தை நாங்க என்ன சொல்றோம்? மாரிகாலம், அஷ்ஷிதா. ஓகே, அப்ப அஷ்ஷிதா என்பதும் அஸ்ஸைஃப் என்பதும் முறையே மாரிகாலம், கோடைகாலம் என்ற கருத்துக்களை தரும். அஸ்ஸைஃபன்னா கோடைகாலம், அஷ்ஷிதான்னா மாரிகாலம். அப்ப ரிஹ்லத்துன் என்ற கருத்து என்ன? ரிஹ்லத்துன் விருப்பம் உண்டாக்கியமைக்காகவா? இல்ல, பயணம். ரிஹ்லத ஷிதா வஸ்ஸைஃப், ரிஹ்லத ஷிதான்னா மாரிகால பயணம், வஸ்ஸைஃப்னா மேலும் கோடைகால என்ற கருத்துல வரும். அப்ப ரிஹ்லத ஷிதான்னா மாரிகால மற்றும் வஸ்ஸைஃப் கோடைகால பயணம் என்ற கருத்துல வரும். விருப்பம் உண்டாக்கியமைக்காக என்று வரக்கொள்ள வாரது என்னன்னா லீலாஃபி, லீலாஃபி என்ற தங்கரத்தை விருப்பம் உண்டாக்கியமைக்காக. குறைஷியர்களுக்கு விருப்பம் உண்டாக்கியமைக்காக. ஈலாஃபிஹிம் என்று வந்தா அவர்களுக்கு விருப்பம் உண்டாக்கியமைக்காக வரும். அவர்களுக்கு விருப்பம் உண்டாக்கியமைக்காக வரும். சும்மா விருப்பம் உண்டாக்கியமைக்காக மட்டும் சொல் வந்தால் லீலாஃபி என்ற சொல் மட்டும்தான் வரணும். லீலாஃபி. சரியா? ரைட். அடுத்த பாருங்க. இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி கல் பைத்தி அல் ஹரிப். அப்ப இந்த சொல், இந்த வசனத்துல, இந்த ஹதீஸ்ல ஹரக்கத் இருக்குதாண்டு விளங்கல்ல, ஆனா அவங்களை பார்த்தாலே விளங்கும். இந்த சொற்களை பார்த்தா லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரிபன் இருக்குது. ரைட். அப்ப கேள்வி என்ன? இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமானம் யாது? என்ன உவமானம்? பாலடைந்த வீடு. நாங்க எதுக்கு ஒப்பிடுறோமோ அதுதான் உவமானம். சரியா? இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமேயம் யாது? என்ன உவமேயம்? அல் குர்ஆனில் சிறு பகுதியேனும் மனநமில்லாத உள்ளம், அல்லது அல் குர்ஆனில் சிறு பகுதியும் மனநமில்லாத உள்ளம். சரியா? ரைட். ஓகே, வேற எப்படியாவது நீங்க இதுக்கு எழுதுறது ஐடியா வந்துச்சா? உவமேயம் அரபிலையா கொடுக்கணும்? இல்ல, தமிழ்ல கொடுத்தா போதும். சரியா? ஓகே, நீங்க ஒன்று கஷ்டம் இல்ல. பேப்பர் தமிழ்ல நீங்க அழகா எழுதலாம. இப்ப ஒருவேளை அரபு மொழி தெரிந்த ஒத்தராக இருந்தால் அவருக்கு வேணுமென்றா எழுதலாம். இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமானம் என்று கேட்டா அல் பைத்துல் ஹரிப், பாலடைந்த வீடு. உவமேயம் என்னன்னு கேட்டா அல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆன், அல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆன், அல் குர்ஆனிலிருந்து சிறு பகுதியேனும் தனது உள்ளத்தில் இல்லாதவன் என்ற கருத்துல வரும். சரியா? உனக்கு அரபால் எழுதலுமெண்டா பிரச்சனையில எழுதலாம், ஆனா தமிழ்ல தாராளமாக எழுதலாம். ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் துஆவை பூரணப்படுத்துக. அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா
وأنت تجعل الحزن إذا شئت سهلا. وأنت تجعل الحسن إذا شئت سهلا. நான் ஒவ்வொரு நாளும் வகுப்பு ஆரம்பிக்கிற நேரம் அதோட வகுப்பாக இருக்கலாம், தரம் 10க்குரிய அரபிலக்கிய வகுப்பாக இருக்கலாம், அல்லது தரம் 10, 11, 2 வகுப்புகளையும் சேர்த்து செய்கின்ற அரபு மொழி வகுப்பாக இருக்கலாம். எல்லா வகுப்புலையும் நான் குறிப்பாக சில துஆக்களை நான் ஓதுறேன். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர் அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வஅன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹ்லா. இந்த துஆக்களை நான் ஓதுறதுக்கு காரணம், ஒன்று நான் துஆ செய்கிறேன், ரெண்டாவது உங்களுக்கு அதை கேட்க கேட்க என்ன செய்யணும், உங்களுக்கும் பாடம் வரணும். நீங்களும் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை ஆரம்பிக்கிற நேரம், பேசுற நேரம், கதைக்கிற நேரம், செய்யற நேரம் மேற்படி துஆக்களை ஓதித்தான் ஆரம்பிக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் அந்த துஆக்களை ஓதுறேன். ஓகே, நான் நினைக்கிற பெரும்பாலும் உங்களுடைய ஸ்கூல்லையும் கூட காலை கூட்டத்துகள்ல ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி ஒரு துஆவாக பிரார்த்தனையாக சொல்லித்தர நீங்க சொல்வீர்கள். அல்லாஹும்ம லா சஹ்ல என்ற அந்த துஆவும் கூட நீங்க சந்தர்ப்ப துஆ அதுல படிக்கிறீங்க. ஆனா இதுவரைக்கும் யாருமே கேட்கல நீங்க ஓதுற ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர் என்ற துஆவோட கருத்தை இதுவரைக்கும் யாரும் கேட்கல. உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும் கருத்து என்னன்னு? தெரியுமா பிள்ளைகள்? ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர் என்று நான் ஓதுற அந்த துஆவுடைய கருத்து யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? இல்லாட்டி தெரியாதா? தெரியாது, அப்படியா? ஓகே, சரி, நான் அதை சொல்லித்தரேன், பிரச்சனை இல்லை. ரப்பி என்னுடைய இரட்சகனே, ரப்பி ரப்பி யஸ்ஸிர் யஸ்ஸிர் என்ற கருத்து என்ன? இலகுபடுத்துவாயாக, யஸ்ஸிர் இலகுபடுத்துவாயாக, வலா துஅஸ்ஸிர் கஷ்டப்படுத்தாதே, கடினப்படுத்தாதே, கஷ்டமாக்காதே. ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் என்னுடைய இரட்சகனே நீ இலகுபடுத்துவாயாக, கஷ்டப்படுத்தாதே. வதம்மிம் பில் கைர் சிறப்பாக இதனை பூரணப்படுத்துவாயாக. சரியா? தம்மீம் என்ற பூரணப்படுத்துவாயாக, பில் கைர் நன்மையை கொண்டு, நலவை கொண்டு, சிறப்பை கொண்டு பூரணப்படுத்துவாயாக. அப்படின்னா நான் ஆரம்பிக்கின்ற இந்த காரியம் கடைசி வரைக்கும் சிறப்பாக இருக்க, பூரணமாக அமைய நீ உதவியாக இருப்பாயாக. சரியா? என்ற கருத்துக்கள் தான் அதுக்குள்ள வாருது. ஓகே, அப்ப நாங்க இந்த துஆக்களை இப்ப எக்ஸாம் வருது, ஏன்னா டேர்ம் எக்ஸாம் வருது, உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வருது ஓ லெவல்ல. அப்ப இந்த சந்தர்ப்பங்கள்ல ஒவ்வொரு வினாபத்திரம் கையில தரப்படுகின்ற போதும் நீங்க ரப்பி ஷ்ரஹ் லி ஓதுங்க, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, ஓகே, வயஸ்ஸிர் லி அம்ரி என்னுடைய காரியங்களை எனக்கு இலகுபடுத்தி தருவாயாக. அதோட அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வஅன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹ்லா. அதே போல ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர். இது போன்ற துஆக்களை நீங்க ஓதிட்டு ஆரம்பிங்க. இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தானே நாங்க, அதனால நீங்க அப்படி செஞ்சா மிச்சம் நல்லா. ரைட், அப்ப நீங்க சொன்னீங்க என்ன? அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வஅன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹ்லா. ரைட், மேற்படி துஆ ஓதப்படும் சந்தர்ப்பத்தை குறிப்பிடு. எந்த சந்தர்ப்பத்தில் ஓதுறது? சிரமமான ஒரு காரியம் இலகுவாக அமைந்திட. ஓகே, அப்படியும் சொல்லலாம். சிரமமான ஒரு காரியம் இலகுவாக அமைந்திட ஓதும் துஆ. வேற எப்படியாவது சொல்லலாமா? ஒரு விடயத்தை காரியத்தை ஆரம்பிக்கும் இலகுபடுத்தி போது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அது இலகுவாக அமைய ஓதும் துஆ. சரியா? இப்படியோ நீங்க பொருத்தமான முறையில சந்தர்ப்பத்தை எழுதினா சரி. ஓகே, ரைட். மேல துஆ இருக்கு சார், எழுத்து பிழைண்டா பிழையா சார்? இல்ல மகான், எழுத்து பிழை இருந்தா பிழைதான் அடிப்படையில். ஆனா உங்களோட இதுல ரைட்டிங்ல அந்த எழுத்து பிழைகளை பெருசா கருத்துல கொள்றது இல்லையா? சரியா மகான்? ஓகே, இந்த எழுத்துக்களை கூட்டி எழுதுறதுக்கு ஒரு முறை உண்டு இருக்குது. எழுத்துக்களை கூட்டி எழுதுவதற்கென்று ஒரு முறை உண்டு இருக்குது. சரியா? அப்ப நீங்க அந்த முறைகள் தெரியாமத்தான் நரபிலக்கணம் படிக்கிறீங்க, எக்ஸாம ஃபேஸ் பண்றீங்க. அதனால சில போது அங்கே சில பிழைகள் வரலாம், அதெல்லாம் கருத்தில் கொள்ளப்படுறது இல்லை. ரைட், ஓகே. அடுத்தது நீங்க கேட்டிருந்த யாரோ உவமானத்தை எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னு நான் சொல்லி தந்திருக்கிறேன்.
உவமானம் என்பது நாங்க எதுக்கு ஒப்பிடுறோமோ அதுதான் உவமானம். உவமேயம் என்பது எதை ஒப்பிடுறோமோ அதுதான் உவமேயம். சரியா? இப்ப உதாரணமா ஒரு உவமான உவமேயம்னு சொல்லுங்க சும்மா தமிழ்ல. பால் போன்ற பற்கள். எஸ், பால் போன்ற பற்கள். அப்ப நாங்க பற்களை பாலுக்கு ஒப்பிடுறோம் இல்லையா? பற்களை நாங்க பாலுக்கு ஒப்பிடுறோம். அப்ப இதுல பால் தானன்னா உவமானம். முதலாவது நாங்க எதுக்கு ஒப்பிடுறோமோ அதுதான் உவமானம். அப்ப பால் உவமானம், பற்கள் உவமேயம். அப்ப இதுல இருக்கின்ற பொதுத்தன்மை என்னன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும். பிரகாசம், வெண்மை. அப்ப பொதுத்தன்மை என்று வரக்குள்ள அது ஒரு பொதுத்தன்மையாக இருக்கலாம் அல்லது பல பொதுத்தன்மைகள் இருக்கலாம். சரியா? ஒற்றுமைகள் என்று சொல்ற பொதுத்தன்மைகள் அல்லது ஒற்றுமைகள் என்ற சொல்லையும் நாங்க பயன்படுத்துறோம். அப்ப வெண்மை, பிரகாசம், இதுவல்லாம வேற வேற பொதுத்தன்மைகள் இருந்தால் அதையும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகலாம். சரியா? அப்ப உவமானம் உவமேயம் கிளியரா? அவளுக்கு கேட்டது யாரோ அவரு கிளியரா? ஓகே, சரி. அடுத்த பாருங்க, பின்வரும் செய்யுளை அரபு தமிழில் எழுதுக. சரியா? என்ன? தேடா திரவியமே தேனின்ப கற்பகமே. இது எப்படி எழுதலாம்? சொல்லுங்க பாக்க. தீதா தேடா, தீதா திரவியமே. மே தீனின்ப, அப்படித்தானே வர? தீனின்ப கற்பகமே என்று வரும். கற்பகமே இப்படித்தான் வரும். சரியா? தேடா திரவியமே தேனின்ப கற்பகமே. சரியா? இதுலயும் கூட அச்சொட்டாக 100க்கு 100% நீங்க மிகச் சரியாக எழுதியிருக்க வேண்டும் என்று இல்லை. ரைட்? உங்களால முடியுமான வரைக்கும் நீங்கள் எழுதினா சரி. அதாவது சில போது ஒவ்வொருத்தரும் எழுதக்கூடிய விடைகளை வைத்து பார்க்கிற நேரம் ஆங்காங்கே வேறு வேறு எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அப்ப அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் கவனத்துல கொண்டு ஒரு ஆளு மாச கூட்டி ஒரு ஆளு மாச குறைக்க அப்படி போன்று இல்லை. சரியா? உங்களால் எப்படி எழுதணுமோ அப்படி எழுதுங்க. பாருங்க, இப்ப தீதா திரவியமே தீனின்ப கற்பகமே அண்டிக்குது. சரியா? இந்த அமைப்புல நீங்க எழுதினா சரி. ஓகே, கிளியரா இது? ரைட். ஓகே. அடுத்தது நீங்க கேட்டிருக்கிற உவமானத்து அரபால் எப்படி சொல்ற, உவமேயத்து அரபா நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேன். ரைட். அடுத்த பாருங்க. ஓகே, ரைட். அரபு தமிழில் உள்ள சட்ட நூல்கள் 2 குறிப்பிடுக. சட்ட நூல்கள் என்றா என்ன கருத்து? சட்ட நூல்கள் என்றா தஃப்சீர் ஃபத்ஹுல் கரீம், தஃப்சீர் ஃபத்ஹுல். அது தஃப்சீர் நூல்கள். அத நான் எதிர்பார்த்தேன். அல் குர்ஆனுக்கான விளக்க உரை நூல்கள் என்றது வேற, சட்ட நூல்கள் என்ற வேற. சட்ட நூல் என்றா என்ன? ஃபத்ஹுத் தய்யான். ஓகே, ஓகே. ஃபத்ஹுத் தய்யான், அஹ்காமுல் முஸ்லிமீன். அஹ்காமுல் முஸ்லிமீன். இப்ப நான் கேட்ட கேள்வி என்னண்டா, சட்ட நூல் என்றா என்ன? சட்ட நூல் என்றால் என்ன? இப்ப தஃப்சீர் என்றா தெரிந்தானே? அல் குர்ஆனுக்கான விளக்கம் தான் தஃப்சீர். அப்போ சட்டம் என்றா ஃபிக்ஹ். சரியா? ஃபிக்ஹ் நீங்க இஸ்லாம் பாடத்துல படிச்சிருப்பீங்க இல்லையா? ஃபிக்ஹ் துறை அறிஞர்கள் ஒரு பாடம் ஒன்றே வருது இல்லையா? படிச்சிருக்கோம். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல், இமாம் அனஸ் இப்னு மாலிக், இமாம் ஷாஃபிஈ என்று 4 பேரை பத்தி மிக சுருக்கமாக, ரத்ன சுருக்கமாக அழகாக படித்திருப்பீர்கள் தானே? ஒவ்வொரு மதுஹபுட இஸ்தாஃபஹர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கிறதானே? அதுல ஃபிக்ஹ் என்றா என்ன, ஃபகீஹ் என்றால் என்ன என்று நீங்க படிச்சிருப்பீங்க. ஃபிக்ஹ் என்றா அப்ப சட்டம். அப்ப சட்ட நூல் என்றா ஃபிக்ஹ் நூல்கள். அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபத்ஹுத் தய்யான், அதே போல அஹ்காமுல் முஸ்லிமீன். ரைட்? இது 2ஐயும் எங்களுக்கு சட்ட நூல்களுக்கு உதாரணமாக சொல்லலாம். இப்படித்தான் வருமண்டில்ல. சட்ட நூல்கள் 2 தருகண்டு வரலாம். தஃப்சீர் சார்ந்த நூல்கள் அல்லது அல் குர்ஆனுக்கு விளக்க உரையாக அமைந்த நூல்கள்
இரண்டை தருகாண்டு வரலாம், அல்லது அரபு தமிழில் எழுதப்பட்ட நூல்கள் இரண்டை தருகாண்டு வரலாம், பொதுவாக வரலாம். அவைகளுக்கு தப்சீர் நூல் எழுத மேலும், சட்ட நூல் எழுத மேலும். அல்லது நீங்க படித்திருப்பீர்கள் 11ஆம் ஆண்டில உரைநடை அமைப்பில அரபு தமிழ்களாக காணப்படக்கூடிய நூல்கள். உதாரணமாக இப்ப சட்ட நூல்கள், தப்சீர் நூல்கள், நாவல்கள், அடுத்த மெய்ஞான நூல்கள், குத்துபாக்கள் என்றெல்லாம் சீவிய சரித்திரம் அப்படியெல்லாம் இருக்குது இல்லையா? அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணமோ அல்லது ரெண்டு உதாரணங்களையோ நீங்க படிச்சு வச்சுக்கொண்டா நல்ல. அதே போலதான் செய்யுள்களுக்கும் உதாரணங்கள் இருக்குது. நாம, கிஸ்ஸா, முனாஜாத், படைப்போர், மாலை, சரியா, இது எல்லாத்துக்கும் உதாரணங்களும் இருக்குது. அப்ப எது வரும் என்றது இல்லை. நீங்க எது வந்தாலும் எழுத ரெடியாக இருந்தா சரி. ஓகே, விளங்கினா? ரைட். ஓகே, அடுத்த பாருங்களா. ரைட், இதுவும் வந்து பாருங்க, தரம் 10ல வார உரைநடையா 11ல வார உரைநடையா? 10ல. அப்ப இது 11ஆம் ஆண்டு பேப்பரா இருந்தாலும் 10ஆம் ஆண்டுல வரக்கூடிய உரைநடையத்தான் எடுத்துக்கிறாங்க, சரியா? எனவே இப்ப கூட பேப்பர் எப்படி வரும் என்றது இல்லை. இப்ப இதுல வந்து வடமேல் மாகாண பிள்ளைகள் இருக்கிறீங்களா? வடமேல் மாகாண பிள்ளைகள் இருக்கிறியா? ஓகே, உங்களுக்கும் எக்ஸாம் நடந்திருக்குதானா? ஓகே, கொஞ்சம் புரியுங்க. அரபி கொஞ்சம் புரியுங்க. ரைட், உங்களோட எக்ஸாம் மார்க்ஸ் கிடைச்சிட்டா உங்களுக்கு? என்ன மார்க்ஸ்? 92. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். மகள், பேப்பர் கையில் இருக்குதா? சார் நான் உங்களுக்கு அனுப்பினேன் தானே. அதுல 2 அந்த பார்ட் 2 தான் மகள் வந்திருக்குது, பார்ட் 1 இல்ல. பார்ட் 1 இல்ல, எழுதி கொடுத்த ஸ்கூலுக்கு கொடுத்த கிடைக்கல. அதான் யார்கிட்டயும் இருக்கும். வடமேல் மாகாணம் வரக்குள்ள நிறைய பாடசாலைகள் வரதானே. யார் டீக்கிற? முகமது இம்தியாஸ் எனக்கிட்ட இருக்குது. என்ன வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டீக்கிற தானே மகள்? நான் அனுப்பி விடுறேன். கொஞ்சம் அனுப்பி விடுறீங்களா? அனுப்பி விடுங்க, பரவாயில்ல. எல்லாருக்கும் அனுப்பு. எக்ஸாம் நடந்துச்சு தானே எல்லாருக்கும்? ஓகே ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை. சரி, மாஷா அல்லாஹ், ஹைர். நஷா 70, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். ஆனா நான் சொல்ல வரேன் என்ன பிள்ளைகள், நீங்க ஏன் இப்ப நான் அன்றைக்கு நுஹா அனுப்பியிருந்த அவட 96, ஓகே, 96, மாஷா அல்லாஹ், நல்ல மார்க்ஸ். இருந்தாலும் என் அடுத்த கேள்வி என்னென்ன, எப்படி 4 மார்க்ஸ் மிஸ் ஆகின? அப்படி மிஸ் ஆகல, சரியா? 4 மார்க்ஸ் மிஸ் ஆகின என்னன்னு கேட்டா, சூரத்துல் இஸ்ரா, அப்படித்தானே மகள்? சூரத்துல் இஸ்ராவில் இருந்து தான் அந்த 4 சொற்களும் வந்து இருக்குது. அப்ப நான் உங்களுக்கு பாடி சொல்றேன், சரியா? திருப்ப சொல்றேன்னா, குறிப்பிட்ட சூறாக்கள், வரையறுக்கப்பட்ட வசனங்கள், சரியா? சூரத்துல் ஃபீல் இருந்து நாஸ்வரங்காட்டி உங்களுக்கு பாடம். முத்தசித ஆரம்ப 10 வசனங்கள், அபசைட ஆரம்ப 10 வசனங்கள், மஆரிஜுடைய ஆரம்ப 10 வசனங்கள், இஸ்ராவுடைய 5 வசனங்கள். இந்த வசனங்களை நீங்க பாடமாக்குங்க என்றத நான் அப்பையிலிருந்து சொல்லி வரேன். ஏண்டா ஃபீல்ல இருந்து நாஸ்வரங்காட்டியும் என்ன சூறால் என்ன சொல் கேட்டு வந்தாலும் மசாலான்னு உங்களுக்கு எழுதலாம். ஆனா முத்தசீர், அபஸ, மஆரிஜ் இருந்து வரக்கொள்ள, இஸ்ராலிருந்து வரக்கொள்ள கொஞ்சம் நீங்க அது கஷ்டப்படுறீங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க அதை பாடமாக்கி இல்லை, சரியா? பாடமாக்கினா உங்களுக்கு இப்ப பாடமாக்கல, அந்த சொற்கள் தெரியும், பொருள் தெரியும், உங்களுக்கு சொல்ல பாடமாக்கலாம். நீங்க அதுக்கு டைம் ஒதுக்குறது ஒன்றும் வேஸ்ட் ஆகுது இல்லை, சரியா? அடே நாங்க கிளாஸ் போறோம், வாரோம், ஹோம்ஒர்க் செய்யணும், எக்ஸாம் படிக்கணும், ஓகே, அதனால இதை பாடமாக்குற கஷ்டம்னு ஃபீல் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் ரப்புக்கும் இடையில ஒரு கெப் நிக்கிறேன்னு அர்த்தம். அப்படி அல்ல. நீங்க நினைங்க, யாரெல்லாம் ஓண்ட கலாம், ஓண்ட வார்த்தைகளை நான் பாடமாக்குறது கூடாக யாரெல்லாம் நீ என்ற உள்ளத்தை விரிவுபடுத்தி எனக்கு நல்ல ஞாபக சக்தியத்தா, ஓண்ட கலாமுக்கு நான் ஒதுக்குற நேரத்துல நீ என்ன பறக்க செய். அப்ப நீங்க குர்ஆன் ஓதாத ஒருவர் 1 மணித்தியாலம் படிக்கிற படிப்பை
சரியா? நீங்க அல்லாஹ்ட அருளால அரை மணித்தியாலத்துல விளங்கிக் கொள்வீங்க. எனவே நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் பாடமாக்குறதுக்கு. ஆமா இப்ப 70 மார்க்ஸ் எடுத்துக்கிறீங்க மாஷா அல்லாஹ். ஆனாலும் ஏன் மத்த 30 மார்க்ஸ் மிஸ் ஆகிச்சு என்றத எனக்கு தெரியணும். ஓகே, நீங்க பேப்பர் அனுப்பி இதெல்லாம் பிழைன்னு சொன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி எனக்கு என்ன செய்யலாம், கைட் பண்ணலாம். ரைட், அதான் சொல்றேன் இல்லையா, அதான் முடியட்டுமா? ஹைர், ஓகே, சரி. இன்ஷா அல்லாஹ் இப்ப வடமேல் மாகாண பேப்பர் இன்ஷா அல்லாஹ் கிடைச்சா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன், பிரச்சனை இல்லை. ஷேர் பண்ண முடியுமாக இருந்தால் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி அடுத்தடுத்த மாகாணங்கள், வலயங்கள், பாடசாலைகளில் இடம்பெறக்கூடிய பேப்பர்கள் எனக்கு கிடைக்குமாக இருந்தால் மற்றவர்களும் பயனடையக்கூடிய வகையில் இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணி கொள்ளலாம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் அந்த டீச்சர்ஸ் குரூப் ஒன்று இருக்குது, அரபி இலக்கியம் சரியா, அரபிக் லிட்ரேச்சர் டீச்சர்ஸ் குரூப் ஒன்று இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 172 பேர் ஈக்கிறாங்க என்னோட சேர்த்து. இப்போ பெரும்பாலும் எல்லா மாகாணங்களை சேர்ந்த டீச்சர்ஸ் மாதிரி அதில் இருக்கிறாங்க என்றதை எனக்கு உறுதியாக சொல்லிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அவங்களும் எல்லாரும் மண்டியில் 2 பேர் பேப்பர்ஸை ஷேர் பண்ணுறாங்க. இனி அவங்கள விட இப்போ நான் உங்கள்கிட்ட டிரெக்டாக சொல்லலாம் என்னென்றா, நீங்களும் உங்களோட பேப்பர்ஸை எங்களோட ஷேர் பண்ணி கொண்டா எல்லாருக்கும் பயன் தானே. ஏன்னா எங்களுக்கும் அது மற்றவர்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஹைர், இப்போ நாங்கள் சப்ஜெக்ட் வரோம். அப்போ இது 10ஆம் ஆண்டில் வரக்கூடிய ஒரு உரைநடை. எனவே நீங்கள் 10ஆம் ஆண்டில் வரக்கூடிய உரைநடைகள், கவிதைகள், சூறாக்கள், ஹதீஸ்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு போனால் மிச்சம் நல்லது. இப்போ இந்த உரைநடையை பொறுத்தளவில் ஹரக்கத் வந்திருக்குது, ஆனால் பெரும்பாலும் ஹரக்கத் வரும் என்ற நம்பிக்கை இல்லை. சரியா? ரைட். ஓகே ரைட், ஓகே, சரி. ரைட், இப்போ இதில் கேள்விகளை பார்ப்போம். நான் இந்த வாசிக்கிறதுக்கும் ஒரு டைம் போகிறதானே. கேள்விகளை பாருங்க, எவ்வளோ லேசான கேள்விகளை பாருங்க. உக்துபில் உன்வானல் முனாசிப் லிஹாதிஹில் ஃபக்ரா. சரியா? நான்
அடிக்கடி சொல்றதுதான், உரைநடை வந்தாலும் கவிதை வந்தாலும் பெரும்பாலும் இந்த கேள்வி வராமல் இருக்காது. கடந்த 2 வருடங்களாக இந்த கேள்வி வந்திருக்குது. அல் உன்வான் அல் முனாசிப், பொருத்தமான தலைப்பு. எனவே நீங்க படிக்கின்ற உரைநடைகள் கவிதைகள் எல்லாவற்றுக்கும் தலைப்பை நீங்க அரபால பார்த்துட்டு போங்க. அரபால பார்த்துட்டு போனா உங்களுக்கு சுவராக 4 புள்ளிகள் எடுக்கலாம். அரபு வினாக்களுக்கு விடை எழுதுறதுல 4 புள்ளிகள் அழகா எடுக்கலாம். இந்த கேள்விக்கான விடை என்ன? உக்தூப் அல் உன்வான் அல் முனாசிப் லிஹாதில் ஃபக்ரா, இந்த பரகிராஃப், இந்த பந்திக்கு பொருத்தமான தலைப்பை குறிப்பிடுக. என்ன? அல் கனாஅத்துல் கன்சுல் லா யஃப்னா. வெரி குட். அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா. சரியா? ரைட். இது நான் நினைக்கிறேன் இது பூரணமாக முடிக்கப்பட்டில்லை, அப்படித்தானே? இதுல யாலகமின் ஃபல்லாஹின் ஃபகீரின் மஜ்னூன் என்றதோட மட்டும் நிப்பாட்டிக்கிறாங்க. கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லவு மினஸ் சாகியா என்று ஆரம்பிச்சு அதுக்கப்புறமாக ஃபுல்லா முடிச்சில்ல. ஆனாலும் அல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா என்றது பொருத்தமான விடை தான். சரியா? ஓகே. ரைட். அடுத்து பாருங்க, 2வது கேள்வி. கைஃப கானல் ஃபல்லாஹு, கைஃப கானல் ஃபல்லாஹு என்ன கருத்து தெரியுமா? கைஃப கான அல் ஃபல்லாஹ், கைஃப என்ன கருத்து? எப்படி? விவசாயி. எஸ், எப்படி. கைஃப என்ன எப்படி, கான என்ற இருந்தார், அல் ஃபல்லாஹ் என்ற விவசாயி. அப்ப விவசாயி எப்படி இருந்தார்? கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லவு மினஸ் சாகியா. கானல் ஃபல்லாஹு ஜாலிசன், விவசாயி உட்கார்ந்த வண்ணம் இருந்தார். அதோட நிப்பாட்டம் மேலும் அல்லது கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லவு மினஸ் சாகியா, ஒரு நீரோடையில் வுளு செய்தவராக, உட்கார்ந்து கொண்டு வுளு செய்தவராக விவசாயி இருந்தார். அப்படி பூரணமாக அவளுக்கு வாக்கியத்தை எழுத மேலும். இந்த கேள்வியில கைஃப என்ற சொல் தான் கேள்விக்குரிய சொல். கைஃப எப்படி. இந்த கானல் ஃபல்லாஹு விவசாயி இருந்தார். இந்த கானல் ஃபல்லாஹு என்பது உரைநடையில இங்க இருக்குது பாருங்க, இந்த இடத்துல இருக்குது இல்லையா? கானல் ஃபல்லாஹு. அப்ப உங்களுக்கு சுவராகவே தெரியும், இந்த வரிக்குள்ளாலதான் என்ன விடை இருக்குது. அப்ப சில போது கைஃப என்ற சொல்லுக்கான விடை உங்களுக்கு விடையில பொருள் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் உங்களுக்கு விடைய கெஸ் பண்ணலாம், இந்த பகுதியில தான் இருக்குது என்றத. ரைட், ஓகே. அதே போல கம் ரிஜாலன் மர்ரு பிஹி, ரைட், ரிஜாலன், ரைட், ஓகே. இதுல இலக்கணத்திலே நீக்குது, ஆனா பிரச்சனை இல்ல. கம் ரிஜாலன், கம்மண்டா என்ன கருத்து? எத்தனை. ரிஜாலன் என்றா மனிதர்கள். அப்ப எத்தனை மனிதர்கள், அதுதான் கேள்வி. மர்ரு பிஹி, அவரை கடந்து சென்றார்கள். எத்தனை பேரா? மர்ர பிஹி ஸலாஸ ரிஜால். மர்ர பிஹி ஸலாஸத்து ரிஜால். ஓகே, மர்ர பிஹி ஸலாஸத்து ரிஜால். அப்ப கம்மண்டா எத்தனை என்று வந்தா இல்ல கவுண்ட், அந்த இலக்கம் ஒன்றுதான் மாறுது. சரியா? அப்ப சலாசத்து ஒன்னா 3, சலாசத்து கருத்துன்னா 3. நீங்க சலாசத்து மட்டும் எழுதலாம் அல்லது சலாசத்து ரிஜால் எழுதலாம். சரியா? அப்ப மர்ர பிஹி ஸலாஸத்து ரிஜால், அவரை 3 பேர் கடந்து சென்றார்கள் என்று எழுதலாம். சரி. நம்பராலே அரபிக்ல போடலாவா? இப்படி 3 என்றா அரபிக்கால போடலுமா? பிரச்சனை இல்ல. அரபிலக்கேனம் தானே நீங்க சொல்றது. இப்படித்தானே, இப்படி எழுதுறதா? கொஞ்சம் பாருங்க, இப்படி எழுதுறதா? சார். அப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். சரியா? உங்களுக்கு நீ சுவரா இருந்தா நீங்க என்ன செய்யறது, இது லீக்கிற மாதிரியே எழுதினா சரி. சலாசா என்ன சொல்ல நீங்க எழுதினா நல்ல, இலக்கத்துல மட்டும் போனாம. சரியா? சரி சார். ஓகே. அடுத்த பாருங்க. மாதா قال الرجل الأول عندما رأى الفلاح. ரைட். உங்களுக்கு தெரியும் மாதா என்ற கருத்து என்ன? மாதா என்ன, கால என்றா கூறினான். மாதா கால என்ன கூறினான்.
அப்ப என்ன கூறினான் என்று வந்தா அந்த உரைநடையில என்ன கூறப்பட்டுச்சு என்றத நீங்க பார்த்து அப்படியே எழுதினா சரி. நாங்க ஃபுல்லா கேள்வியை பார்க்கல. என்ன கூறினான், என்ன கேட்டான் என்று வந்தா உரைநடையில எந்த அமைப்பில இருக்குதோ அதே வசனத்தை அதே வாக்கியத்தை எந்த பிழையும் இல்லாம, அப்ப அங்க எழுத்து பிழை வாரத்துக்குமான வாய்ப்பு குறைவு. எந்த பிழையும் இல்லாம நீங்க அதை அப்படியே எழுதினா சரி. சரியா? இப்ப இதுல கேள்வியில பாருங்க, மாதா கால என்ன கூறினான், அர்ரஜுல் அர்ரஜுல்னா மனிதன், அல் அவ்வல் அல் அவ்வல்னா கருத்து என்ன? முதலாவது. 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 நாங்க இந்த கேள்விகளை பார்த்தோமே, நாங்க டிஸ்கஸ் பண்ண கொள்ள 10ஆம் ஆண்டுல உரைநடையில பார்த்தோம். இங்க 11ஆம் ஆண்டு பிள்ளைகள் வந்திருந்தா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சரியா? ரைட். மாதா கால ரஜுலுல் அவ்வல், முதலாவது மனிதன் என்ன கூறினான், இந்தமான கருத்து போது. ஏன்னா இந்தமான கருத்து போது. ரஆ அல் ஃபல்லாஹ, விவசாயியே கண்ட போது. இந்தமான கருத்து போது, ரஆண்டா கண்டான். அப்ப இந்தமா ரஆண்ட கருத்து கண்ட போது, யாரை கண்ட போது? அல் ஃபல்லாஹ. இந்தமா ரஆ அல் ஃபல்லாஹ, விவசாயியே கண்ட போது முதலாவது மனிதன் என்ன கூறினான்? என்ன கூறினான் முதலாவது ஆள்? إنني أملك من الذهب ما يكفي أن يملأ الكوخ هذا فلاح الفقير. வெரி குட். அவ்வளவுதான். அது அப்படியே நீங்க பார்த்தாலே சரி. இப்ப கால என்ன கூறினா தானே, அஹதுகும் அண்டா அவர்களில் ஒருவர் என்ன கருத்துல வரும். அஹத் அண்டா ஒருவன், ஒருவர். ஹும் அண்டா அவர்கள். அப்ப அஹதுகும் அண்டா அவர்களில் ஒருவர் என்ன கூறினார். அப்ப உங்களுக்கு அல்லவ்வல் என்ற சொல் தெரியலாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அல்லவ்வல் என்ற கருத்து முதலாவது. அப்ப இன்னனி அம்லிக்கு, நான் வைத்திருக்கின்றேன், சொந்தமாக வைத்திருக்கின்றேன், மினத்தஹப் தங்கத்தை. இன்னனி அம்லிக்கும் மினத்தஹப், நான் தங்கத்தை சொந்தமாக வைத்திருக்கின்றேன். மா யக்ஃபி ஐயம்ல, மா யக்ஃபி என்ற போதுமான அளவு, ஐயம்ல நிரப்புவதற்கு. அப்ப மா யக்ஃபி ஐயம்ல என்ற நிரப்புவதற்கு போதுமான அளவு தங்கத்தை நான் வைத்திருக்கின்றேன். பூஹ ஹாதல் ஃபல்லாஹில் ஃபகீர், ஏழை விவசாயியான இவருடைய குடிசையை, ஏழை விவசாயியான இவருடைய குடிசையை நிரப்புவதற்கு போதுமான அளவு தங்கத்தை நான் நிச்சயமாக வைத்திருக்கிறேன் என்று முதலாவதால் சொன்னாரு. அப்ப பொருளை நான் சொன்னது உங்களுக்கு எக்ஸாமுக்கு கொஞ்சம் லேசா வரணும்ன்றதுக்காக. சரியா? சில நேரம் கோடடிச்சு பொருளை கேட்டு வரதானே வினாத்தாள் 2 இல்ல. மற்றபடி நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அவர் கூறிய வாக்கியத்தை நீங்க அப்படியே பார்த்து எழுதினா சரி. இன்னனி அம்லிக்கு மினத் தஹபி மா யக்ஃபி ஐயம்லஅ கூஹ ஹாதல் ஃபல்லாஹில் ஃபகீர் எழுதினா சரி. அடுத்த பாருங்க, மா ஹுவ தரிஸ் ஃபி ஹாதிஹில் ஃபக்ரா. சொல்லுங்க, அத்தரிஸ் என்ன கருத்து? அத்தரிஸ் லெசன், படிப்பினை. படிப்பினை. மா ஹுவ தரிஸ் என்றா இதின் படிப்பினை என்ன? படிப்பினை என்ன? மாஹு என்றாலும் கருத்து என்னதான். மாஹுவ தரிஸ், படிப்பினை என்ன? ஃபி ஹாதிஹில் ஃபக்ரா, இந்த பரகிராஃப்ல உள்ள படிப்பினை என்ன? ஃபக்ரான பரகிராஃப், ஆனா அது பிரச்சனை இல்லை. கிஸ்ஸான்னு வரலாம், ஃபக்ரான்னு வரலாம். கிஸ்ஸானா கதை, ஃபக்ரானா பரகிராஃப், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுல உள்ள படிப்பினை என்ன? என்ன படிப்பினை? அல் கடாஅ, அதுவே ஒரு படிப்பினை தானே, திருப்தி. ஓகே, திருப்தி என்பது ஒரு படிப்பினையா இல்லையா? எங்களுக்கு திருப்தியாக இருப்பது ஒரு படிப்பினையா இல்லையா? படிப்பினை. படிப்பினை தான். அல் கனாஅ எழுதலாம். இதுல எழுதிக்கிறதெல்லாம் நல்லா தான் எழுதிக்கிறாங்க. அஸ்ஸபுர், அஸ்ஸபுர்னா பொறுமை. விவசாயி உங்களுக்கு தெரியுமா, இப்போ 10ஆம் ஆண்டு இஸ்லாம் புத்தகத்துல சபுர் என்ற அரபு சொல் வாரா இல்லையா? வருதுதானே, பொறுமை வருது. அஸ்ஸபுர் பொறுமை. சரியா? அஸ்ஸபுர். அப்ப விவசாயி அந்த 3 தனவந்தர்களும் சொல்றதை கேட்டுக்கொண்டு மிக பொறுமையாக இருந்தார். அப்ப அதை கூடைகளை படிப்பினையாக சொல்லலாம். சரியா? அஸ்ஸபுர் பொறுமை. அப்ப இதுல எழுதப்பட்டிருக்கிறபடி அஸ்ஸபுரு ஹுலுகுன் ஹசன், பொறுமையாக இருப்பது ஹுலுக். ஹுலுக்கண்டா பண்பு, பண்பு. ஹசனா நல்ல, ஹுலுகுன் ஹசனா நல்ல பண்பு. இதுவும் கூட, இந்த சொல்லும் கூட இஸ்லாம் பாடத்துல வருது.
குலுகுன் ஹசன், அஹ்லாகுன் ஹசனா, மகாரிமுல் அஹ்லாக், இது மாதிரியான சொற்கள் வருது. ரைட்? அப்ப அஸ்ஸப்ரு குலுகுன் ஹசன், பொறுமையாக இருப்பது நல்ல பண்பாகும். அஸ்ஸப்ரு மின் ஹுஸ்னில் அஹ்லாக், அது அதே கருத்து தானே. அப்ப ஓகே, அல் கனாஅத்து அல்லது அஸ்ஸப்ரு. அதே போல இன்னும் ஒன்று இருக்குது பாருங்க, அல் ஈதாஉ சூஉன் அண்டிக்குது. அப்ப அல் ஈதான நோவினைப்படுத்துவது, நோவினைப்படுத்துவது, சூஉன் மோசமானது, கெட்டது என்ற கருத்துல எழுதிக்கிறார்கள். அப்ப இந்த அமைப்பில் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த கேள்விகளுக்கான விடைகளை எழுதலாம். ரைட்? பொதுவாக உரைநடைய தந்து மாஹுவ தரஸ் கேள்வி ஒன்று வந்தா நீங்க யோசிச்சு ஓலை தெரிந்திருக்கின்ற அரபு சொற்களை வச்சு நீங்க எழுதலாம். சரியா? ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க. ரைட். قطتي صغيرة اسمها سميرة ذيلها طويلة شكلها جميلة شعرها نظيفة لعبها لطيفة. ரைட். நான் கொஞ்சம் வேகமாக போறேன்னு தெரியல, ஆனா கொஞ்சம் பேப்பரை பார்க்கணும்ன்றதால நான் அடுத்தடுத்த பகுதி போறேன். உக்துபில் உன்வான் முனாசிப் லிஹாதிஹில் கஸீதா. சொல்லுங்க பார்க்க. கித்ததி. கித்ததி. ஓகே, கித்ததி. ரைட். மஸ்முல் கித்தா, மா இஸ்முல் கித்தா. சமீரா. சமீரா. இஸ்முஹா சமீரா. நீங்க இதை பார்த்ததுன்னா சரி, இஸ்முஹா சமீரா. கைஃப கானத் ஷக்லுஹா. ஷக்லுஹா ஜமீல். ஷக்லுஹா ஜமீல். அல்லது கவிதையில எப்படி தந்திக்கிறாங்களோ அது நீங்க அப்படியே பார்த்ததுன்னா சரி, ஷக்லுஹா ஜமீல் அல்லது ஷக்லுஹா ஜமீலா. கைஃப வஸஃப ஷாயிர் ஷஅரஹா. கைஃப எப்படி, வஸஃப வர்ணித்தார், அஷ்ஷாயிர் கவிஞர், ஷஅருஹா நதீஃபா. அப்படி எழுதுவோம் மேலும், அல்லது வஸஃப ஷாயிர் ஷஅரஹா நதீஃபா அப்படின்னு எழுதுவோம் மேலும். உஸ்குர் மஅனா ஹாதா ஷிஅர் பிஉஸ்லூபிக். உஸ்குர்னா என்ன கருத்து? குறிப்பிடுக. குறிப்பிடுக. மஅனாண்டா கருத்தை குறிப்பிடுக. உஸ்குர் மஅனா கருத்தை குறிப்பிடுக. ஹாதா ஷிஅர் இந்த கவிதை. இந்த கவிதையின். ஓகே, உஸ்குர் மஅனா ஹாதா ஷிஅர் இந்த கவிதையின் கருத்தை குறிப்பிடுக. பிஉஸ்லூபிக உனது மொழி நடையில். ஓகே, உமது மொழி நடையில். இப்படி கேள்வி வந்தா நீங்க எப்படி விடை எழுதுறது? இட பொருள இடமொழி நடையில எழுதணும். பொருள்னா ஓகே, அதுனா கொஞ்சம் இப்படி ஒன்று இருக்குது. அப்படின்னு சொன்னா கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் 2022 2021 அதற்கு முன்னர் பரீட்சை திணைக்களத்தினால வெளியிடப்பட்ட ஒரு மாதிரி வினாத்தாள்ல இந்த கேள்வி போடப்பட்டிருந்த. சரியா? ஒரு கவிதையை தந்து அந்த கவிதையில இதே கவிதைகள் உஸ்குர் மஅனா ஹாதா ஷிஅர் பிஉஸ்லூபி மாதிரி வினாத்தால தரப்பட்டிருந்த அந்த வினாவானது 2021ஆம் ஆண்டோ 2022ஆம் ஆண்டோ எக்ஸாம் பேப்பர்ல வந்திருக்கல. ஏன்னா கொஞ்சம் அது ஹார்டான கேள்வி. ஏண்டா இந்த பகுதிக்கு நாங்க அரபு மொழியில தான் விடை எழுதணும் என்று இருந்தா பொருள் எழுதுறது தமிழ்ல தானே, தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நாங்க எழுத வேண்டி வரும். அது கொஞ்சம் சிக்கல். சரியா? அப்ப மஅனா ஹாதா ஷிஅர் பிஉஸ்லூபிக்னு கேள்வி வந்தா நான் ரைட் எப்படி எழுதுற, பொதுவாக கொஞ்சம் லேசான முறையில சொல்லித்தரதா இருந்தா கவிதைய அதே அமைப்பில இந்த கவிதைய நாங்க அரபால எழுதுறது. சரியா? எப்படி எழுதுற? உதாரணமாக வஸஃப. சரியா? உதாரணமாக வஸஃப. வஸஃப என்றா வர்ணித்தார். வஸஃப ஷாயிர் கவிஞர் வர்ணித்தார். சரியா? எதை பற்றி? அன். சரியா? அன் பற்றி. உதாரணமா தெரிந்திருக்கின்ற அரபுகளை வச்சு சொல்றது. அன் கித்ததிஹி வஸஃப ஷாயிரு அன் கித்ததிஹி அன்று போட்டுட்டு அது வர திருப்ப இஸ்முஹா சமீரா. சரியா? இஸ்முஹா சமீரா, அதனுடைய பெயர் சமீரா. ரைட்? தைலுஹா. சரியா? தைலுஹா தவீலா. அப்படி என்று இருக்கின்ற சொற்களை கூட்டி கூட்டி எழுதுற அமைப்புல தான் நான் சொல்லி கொடுத்தது.
பெரும்பாலும் எக்ஸாமுக்கு இந்த அமைப்புல கேள்விகள் வர வாய்ப்பு குறைவு. சரியா பிள்ளைகள்? ஓகே. இப்ப மஅனாஹ அஷ்-ஷி'r பிஉஸ்லூபிக், உமது மொழிநடையில் இந்த கவிதையின் கருத்தை குறிப்பிடுகின்றா. அந்த கேள்வியில ஒரு மயக்கம் ஒன்று இருக்குது. கருத்தன்னு கேட்டு வந்தா தமிழ் மொழி கருத்தா, அப்படி இல்லாட்டி கவிதைய அரபு மொழியில கொஞ்சம் விளக்கமாக எழுதுறதா என்பது சம்பந்தமாக ஒரு மயக்கம் ஒன்று இருக்கிறபடியால கடந்த 2 வருடங்கள்லையும் இப்படி ஒரு கேள்வி ஒன்று வரல. நான் நம்புறேன் உங்களுக்கும் அப்படியான ஒரு கேள்வி வராது என்றுதான் நான் நம்புறேன். சரியா பிள்ளைகள்? விளங்கினா? ஓகே. சரியா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? ஓ சார். ஓகே. அப்ப நீங்க மனசால கேட்கறது எனக்கு விளங்குது. ஒருவேளை வந்தா என்ன செய்யறேன்னு கேக்குறீங்கன்னா யாரும் கேட்க மாட்டீங்களா? அப்படி ஒருவேளை வந்தா என்ன செய்யற? பார்த்தபடி எழுதி விடு சார். ஓ, பார்த்து அப்படியே எழுதி விடுங்க, அவ்வளவுதான். கயிர் பார்த்து அப்படியே எழுதி விட்டா சரி, வேற ஒன்றும் செய்யறாது. ஏண்டா இந்த கவிதையை பொறுத்தளவில் கொஞ்சம் சிறுசி, லேசா எழுதலாம். இதுவே வேறொரு கொஞ்சம் பெரிய கவிதையாக வந்தால், உதாரணமாக தவக்கல்து ஃபீ ரிஸ்கி அலல்லாஹி ஹாலிகி என்றோ, அல்லது மகாரிமுல் அஹ்லாக் சம்பந்தப்பட்ட கவிதையோ, அல்லது அல் வத்தன் ரைட், அல்லது அல் இஸ்லாமு தீனுல் ஆலம் போன்ற கவிதைகள் தந்து இந்த கேள்வி கேட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் கடினம். எனவே நீங்க இந்த கேள்வி அரபிக்ல தானா? அரபிக்ல தான் எழுதணும். எனவே இப்படி கேள்வி வராதுன்னு தான் நானும் நம்புறேன். வந்தா பாப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை அப்படி வந்து நீங்க எழுதாமல் போனா உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் குறையும்? சும்மா சொல்லுங்களேன். இந்த கேள்வி வந்து நீங்க எழுதல அண்ட் இருந்தா எத்தனை மார்க்ஸ் குறையும்? 2. ஓ, அப்ப நீங்க எடுக்கிறதுக்கும் அந்த 2 மார்க்ஸ் குறையறதுக்கும் இடையில பெரிய ஒரு பாதிப்பு இல்லை. சரியா? உங்களுக்கு தாராளமாக 98 புள்ளிகள் இருக்குதா? 98 மார்க்ஸ் இருக்குது. 98ல இருந்து நீங்க அழகா புள்ளிகள் எடுக்கலாம். சரியா? ரைட். ஓகே. அடுத்த இத படிச்சுக்கிறீங்களா நீங்க ஸ்கூல்ல? ஆமாம் சார். ரைட். நாங்க வகுப்புல என்ன பார்க்கல. என்ன கவிதை? மாரித்வா அல்லாஹி இல்லா பிரித்வாயில் வாலிதைனி மா பகால் கௌனி இல்லா பிஹனானில் அபவைனி குல்லு மன் யுகலிபுஹும் மன் அவ்வபன் யுகலிபு ரப்பா அப்தலு அர்ரூஹ ஃபதாஹும் தஜிது அல் ஹைர ஜஸாஆ. சரியா? ரைட். சுருக்கமாக பொருளை சொல்லிட்டு போறேன். மாரித்வா அல்லாஹி, அல்லாஹின் திருப்தி இல்லை. மாண்டா இல்லை, ரித்வா அல்லாஹ், அல்லாஹ்வின் திருப்தி இல்லை. இல்லா பி ரித்வாயில் வாலிதைனி, பெற்றோரின் திருப்தி இன்றி, பெற்றோரின் திருப்தி இன்றி அல்லாஹ்வின் திருப்தி இல்லை. மா பகா அல் கௌனி, பிரபஞ்சம் நிலைத்திருக்காது. மா பகா அல் கௌனி இல்லா பிஹனானில் அபவைனி, பெற்றோர்களின் கருணையின்றி, பெற்றோர்களின் இரக்கமின்றி பிரபஞ்சம் நிலைத்திருக்க மாட்டாது. சரியா? குல்லு மன், ஒவ்வொருவரும். யாரு? யுகலிபு, கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும், வெறுப்பூட்டுகின்ற கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும். யார? உம்மன் அவ்வபன், தாயையோ அல்லது தந்தையையோ. உம்மன் அண்டா தாய், அபன் அண்டா தந்தை. அப்ப உம்மன் அவ்வபன், தாயையோ அல்லது தந்தையையோ கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும் யுகலிபு ரப்பா, தன்னுடைய இரட்சகனையே கோபமடைய செய்கிறார். அப்ப யாராவது ஒருவர் தாய் தந்தைய கோபமடைய செய்தால் அவர் தன்னுடைய இரட்சகனைத்தான் கோபமடைய செய்தார் என்பது போலத்தான். அபதலு ரூஹ ஃபதாஹும், அவர்களுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். ஃபபிதலு அர்ரூஹ ஃபதாஹும். சரியா? தாய் தந்தையர்களுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள், தியாகம் செய்யுங்கள். தஜிது அல் ஹைர ஜஸாஆ, நீங்கள் நலவுகளை, நன்மைகளை கூலியாக பெற்றுக்கொள்வீர்கள், கண்டுகொள்வீர்கள். தஜிது என்ன கருத்து? என்ன? பெற்றுக்கொள்வீர்கள் அல்லது கண்டுகொள்வீர்கள். அல் ஹைர, நன்மைகளை அல்லது நலவுகளை, ஜஸாஆ, கூலியாக என்ற கருத்துல வரும். சரி.
இதுல பாருங்க, முதலாவது கேள்வி ரைட், கவிதை நீங்க சரியாக விளங்கி கொண்டால் இந்த கேள்விகளுக்கு விடை எழுதலாம். ரெண்டாவது, நீங்க கவிதைகளை தமிழ் மொழியில கூட படித்து கொண்டு போனாலும் கூட உங்களுக்கு அழகான முறையில் இந்த கேள்விகளுக்கு விடை எழுதலாம். அதுல முதலாவது கேள்வி பாருங்க, ஒரு முஸ்லிம் பெற்றோருடன் நடந்து கொள்ள வேண்டிய 2 ஒழுக்கங்களை தருக. சொல்லுங்க பாக்க. ஒரு முஸ்லிம் பெற்றோருடன் நடந்து கொள்ள வேண்டிய 2 ஒழுக்கங்களை தருக. சொல்லுங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கணும். ஓகே, வேற? அவர்களுக்கு சேர்ந்து கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் நடந்து ஓகே, வேற? மனம் நோகாமல் நடந்து கொள்ள வேண்டும். ஓகே, மனம் நோகாமல் நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய கருத்துகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், சி என்ற வார்த்தையை கூட கூறக்கூடாது, அவருடைய வார்த்தைகளை விட அவருடைய குரலை விட எங்களுடைய குரலை உயர்த்தக்கூடாது, அவர்கள் நின்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்க கூடாது. அப்படி பல கண்ணியங்கள் இருக்குது. அதாவது மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். சரியா? ரைட். இப்ப இப்படி கேள்வி வந்தா, இது பொதுவா தானே கேள்வி வந்திருக்குது. மேற்படி கவிதையில் இருந்து அதாவது கவிதையை மையமாக வச்சு ஒரு முஸ்லிம் பெற்றோருடன் நடந்து கொள்ள வேண்டிய 2 ஒழுக்கங்களை கவிதையை அடிப்படையாக கொண்டு குறிப்பிடுக அப்படின்னு வந்தா எப்படி எழுதலாம்? சொல்லுங்க பாக்க. இப்ப அந்த கவிதையில 4 வரிகள் இருக்குது. இந்த 4 வரிகளையும் அடிப்படையாக வச்சு எப்படி சொல்லலாம்? சொல்லுங்களே. பெற்றோர்களை திருப்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ரைட், வெரி குட். அப்ப முதலாவது என்ன? பெற்றோர்களை திருப்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் திருப்தி கொள்கின்ற முறையில் நான் நடந்து கொள்ள வேண்டும். சரியா? பெற்றோர்களின் திருப்தியை பெற்றுக் கொள்கின்ற முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும், அல்லது பெற்றோர்களின் அதிருப்திக்கு ஆளாகாத வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்படி என்ன எழுதுற? ரெண்டாவது, பெற்றோர்களிடமிருந்து அதிகமான அன்பை பெற்றுக் கொள்ளுமாறு நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களின் கருணையை, பெற்றோர்களின் அன்பை, இரக்கத்தை, பாசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த குள்ளுமன் யுகலி பூமன் அண்டிக்கிறத வச்சு கோபமாக நடந்து கொள்ள, பெற்றோர்களுக்கு கோபம் ஏற்படக்கூடிய வகையில, பெற்றோர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாம் நடந்து கொள்ள கூடாது. எப்படி என்று 2 ஒழுக்கங்கள் எழுதினா சரி. ரைட். அடுத்த பாருங்க, இக்கவிதைகள் பெற்றோரை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ள 2 அரபு சொற்களை குறிப்பிடுக. என்ன பெற்றோரை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள 2 சொற்களும் என்ன? அல்வாலிதைன். அடுத்தது அல்வாலிதைன், அபவைன். ரெண்டிக்குது. அல் வாலிதைன் என்றாலும் கருத்து பெற்றோர்கள் தான், அல் அபவைன் என்றாலும் கருத்து பெற்றோர்கள் தான். சரியா? அல் வாலிதைன் அல் அபவைன். ஓகே, ரைட். அல் வாலிதைன் அல் அபவைன். இக்கவிதைக்கின் ஊடாக கவிஞனின் யோசனை யாது? என்ன யோசனையா? கவிஞர் என்னத்தை நாடி இந்த கவிதையை சொல்லிக்கிறாரு? பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்பதை. ஓகே, பெற்றோர்களை மதிக்க வேண்டும், பெற்றோர்களின் திருப்திக்கு அமைய நாம் நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களை கோபமடைய செய்யக்கூடாது என்ற வகையில் பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில நாம் எமது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே கவிஞர் மேற்படி கவிதையை குறிப்பிட்டு காட்டுகிறார் என்று நீங்க கொஞ்சம் விளக்கமாக எழுதுங்களா? சரியா? பெற்றோரின் திருப்தி என்று மட்டும் சுருக்கமாக எழுதாம ஒரு 4-5 வரி வரக்கூடிய அமைப்புல இந்த கேள்விக்கான விடை எழுதுங்க. பொதுவாக வினாத்தாள் 2ல் இந்த கேள்வி வரலாம். சரியா? வினாத்தாள் 2ல் இந்த கேள்வி வந்தால், அத கவிதை வந்தால், அதுல நீங்க இந்த கவிஞரின் யோசனை யாது, அல்லது கவிஞர் குறிப்பிட விரும்பும் விடயம் என்ன என்ற மாதிரியான கேள்விகள் வரலாம். அப்ப அந்த கவிதையை பார்த்து கவிதை கூடாக நீங்க என்னத்தை விலங்கெடுக்கிறீங்களோ
அதை கவிஞருடைய யோசனையாக குறிப்பிட்டு நீங்க எழுதலாம். சரியா? என்னத்த அவளுக்கு ஐடியா வருதோ அதையே நீங்க கவிஞர் இவ்வாறு குறிப்பிட விரும்புகிறார் என்ற அமைப்புல நீங்க கேள்விக்கான விடையை எழுதலாம். சரி, அடுத்த பாருங்க. வஹ்பில் லஹும ஜனாஹ துல்லி என்ற குர்ஆன் ஆயத்துக்கு பொருத்தமான கருத்தை கவிதையில் இருந்து தெரிவு செய்து எழுதுக. வஹ்பில் லஹும ஜனாஹ துல்லி. இப்ப வினாத்தாள் 2ல இப்படி ஒரு கேள்வி வளமையாக வாரதித்தான். ஏதாவது ஒரு குர்ஆன் வசனம், ஏதாவது ஒரு ஹதீஸ் வரலாம். சரியா? ஆனா கண்டிப்பாக அந்த குர்ஆன் வசனத்துக்கான பொருள் தரப்பட்டு இருக்கும், அல்லது ஹதீஸுக்கான பொருள் தரப்பட்டு இருக்கும். சில போது இந்த குர்ஆன் வசனம் தரப்பட்டு பொருள் தரப்படாது. அது என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப வஹ்பில் லஹும ஜனாஹ துல் என்ற சொல், என்ற வசனம், என்ற ஆயத்து சூரத்துல் இஸ்ரால, நீங்க படித்திருக்கின்ற சூறால வரக்கூடியது. எனவே இதுக்கான பொருள் என்ன என்றதெல்லாம் சில நேரம் தராமலும் வரலாம். அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி, கருத்து என்ன? வஹ்பில் லஹும ஜனாஹ துல்லண்டா, அவர்கள் இருவருக்குமாக உங்களுடைய பணிவேணும் இறக்கையை தாத்துவீராக. அதுதான் கருத்து. பணிவேணும் இறக்கையை அவர்கள் இருவருக்கும் நீர் தாத்துவீராக. சரியா? ரைட். இதுல இந்த குர்ஆன் ஆயத்துக்கு பொருத்தமான கருத்தை கவிதையிலிருந்து எப்படி எழுதுற தெரிவு செஞ்சு? பணிவு என்னும் இறக்கையை அவர்கள் இருவருக்கும் நீங்கள் தாழ்த்தட்ட. தஜிது அல் ஹைர ஜஸா. நீங்க இந்த வாக்கியத்தை, இந்த கவி வரிய நீங்க அப்படியே பார்த்து எழுதுனா சரி. ஃபபிதலு வர்ரூஹ ஃபதாஹும் தஜிது அல் ஹைர ஜஸா. ரைட். இக்கவிதையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு முஃமினின் கதாபாத்திரத்துக்கு முரணான செயல் யாது? இக்கவிதையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு முஃமினின் கதாபாத்திரத்துக்கு முரணான செயல் என்ன? பெற்றோரை நோவினை செய்தல். பெற்றோரை நோவினை செய்தல். சரியா? பெற்றோருடைய மனம் புண்படும்படி நடந்து கொள்ளல். பெற்றோருக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்ளல். அதுதான் அந்த கேள்விக்கான விடையா? சரி, ஓகே, வெரி குட். ரைட், அடுத்த பார்ப்போம். சரியா? இது என்ன சூரா? சூரத்துல் முத்தஸிர். என்ன? யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகபிர் அலல் காஃபிரீன கைரு யஸீர் வரங்காட்டியும் வந்திக்குது. 10 வசனங்கள். இதுல பாருங்க, மேற்படி சூரா அருளப்பட்ட பின்னணியை குறிப்பிடுக. என்ன பின்னணியில சூரத்துல் முத்தஸிர் அருளப்பட்டது? சொல்லுங்க பாக்க. படிச்சுதானே இருக்கிறீங்க? என்ன பின்னணியில சூரத்துல் முத்தஸிர் அருளப்பட்டது என்பதை சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலிருந்து வீட்டுக்கு வந்து என்ன போர்த்தி விடுங்க சொல்லி போர்த்தினதுக்கு போறோம். ஜிப்ரீல் அவர் ஹிரா குகையில் நிச்சய கொள்ளதான் அவருக்கு வஹி அருளப்பட்டார். அவர் இஸ்லாத்தை எத்தி வச்சதுக்காக வேண்டியது அருளப்பட்டார். அப்படியா? வேற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் தோற்றத்தை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தவாறு வீட்டிற்கு விரைந்து சென்றார். அப்போது அவரது மனைவியிடம் போர்த்திக் கொள்ளுமாறு கூறினார். அப்புறம் அதனை சொல்லுங்க. வேற எப்படி? ஒரு டிப் ஹிரா குகையில வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம கண்டாங்க. அப்புறம் இன்னொரு டிப், நபியவங்க ஒரு வழியில நடந்து கொண்டு போகல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம கண்டாங்க. அப்ப ஜிப்ரீல் அவங்க வானத்துக்கும் பூமிக்கும்
வானத்துக்கும் பூமிக்கும் இடையில ஃபுல்லா வந்து சிறகு விரிஞ்சிருந்துச்சு. அப்ப அந்த தோட்டத்தை கண்டு பயப்பட்டவங்க வீட்டுக்கு போயிட்டு கச்சிச்சு நாய்கிட்ட என்னைய போத்துங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த இறைவசனம் இறங்கிச்சு. ஓகே, விளங்கினா? அப்ப அதான் நீங்க கொஞ்சம் ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப கடைசியா சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில ஆரம்பத்துல சந்திச்ச நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பயந்தாங்க தான். ஒரு வித்தியாசமான புதிய ஒரு அனுபவம் ஒன்று ஏற்பட்டதை நினைச்சு பயந்தாங்க தான். ஆனா அதுவல்ல ஆரம்ப நிகழ்வு, அதுவல்ல. ரைட்? அதாவது இந்த சூரா அருளப்பட்ட பின்னணி என்னன்னு சொன்னா, 2வது தடவையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய உண்மையான தோற்றத்தில் கண்டபோது கடுமையாக பயந்தார்கள், நடுங்கினார்கள், ஓடி வந்தார்கள். ஹதீஜா நாயகிடம் என்னை போர்த்துங்கள் என்று சொன்னார்கள். ஹதீஜா நாயகும் அவரை போர்த்து விட நடுநடுங்கி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல தான் யா யுகல் முத்தசிர், போர்த்தி கொண்டிருப்பவரே என்ற இந்த வசனங்கள் இறங்குது. சரியா? அப்ப அருளப்பட்ட பின்னணியை பொறுத்தளவில் ஒவ்வொரு சூறாவுக்குமான அருளப்பட்ட பின்னணிய நீங்க ஒரு கதை மாதிரி, ஒரு ஆளுக்கு கதையை ஒன்று சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்களே. இப்படி வந்தாங்களாம், இப்படி இருந்தாங்களாம், சரியா, எனவே தான் இப்படி நடந்துச்சாம் என்ற மாதிரி சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு லேசா சொல்லலாம் அது. விளங்கினா? எனவே இந்த சூறாவுக்கான அருளப்பட்ட பின்னணியையும் நீங்க அந்த அமைப்புல கொஞ்சம் பந்தி மாதிரி இருக்குது. நான் நினைக்கிற சூரத்துல் முத்தசிறு கொஞ்சம் விளக்கமாக பின்னணி தரப்பட்டிருக்குது. அப்படித்தானே? நான் மேலே பார்த்தேன், யாரையும் காணவில்லை, அல்ல மேலே அல்ல, வலப்பக்கமாக இடப்பக்கமாக அப்படி எல்லாம் வருது இல்லையா? முன்னாலும் பின்னாலும் பார்த்தேன், யாரும் இருக்கவில்லை. நான் மேலே பார்த்தேன், மேலே பார்த்த போது நான் முதல் தடவையாக சந்தித்த அதே ஜிப்ரீல் அவரை கண்டேன் அப்படின்னு வருது இல்லையா? ஓகே, அப்ப அந்த அது சம்பவம் பெருசு. ஒரு புத்தகத்துல அரைப்பக்கம் மாதிரி இருக்குது அந்த பேராகிராஃப். சரியா? அப்ப நீங்க அத கொஞ்சம் நல்லா வாசிச்சுட்டு வீட்டுல இருக்கிற யாருக்கு, தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அல்லது வீட்டுல இருக்கிற மத்த யாருக்குமோ நீங்க சொல்லி கொடுங்களே. சும்மா கதை மாதிரி சொல்லுங்களே. 2 முறை 3 முறை சொன்ன பிறகு உங்களுக்கு மனசுல ஆழமா பதியும். நீங்க மாத்தி சொல்ல மாட்டீங்க, விஷயத்த சரியாகவே பிடிச்சு கொள்வீங்க. இல்லாட்டி இடம் நடக்குமெண்டா, அந்த முதல் தடவையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திச்ச அந்த நிகழ்வு அடிப்படையாக வச்சுதான் நீங்க எழுத பார்ப்பீங்க. அப்ப அங்க உங்களுக்கு பிழைக்கும். சரியா? பிழை வர வாய்ப்பு இருக்குது. ரைட்? எனவே நீங்க அதை கருத்துல கொண்டு எல்லா சூறாக்குமான அருளப்பட்ட பின்னணிய சிறந்த முறையில நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. புத்தகத்துல இருக்கிற அதே மாதிரிதான் எழுதணும் இல்லை. நீங்க அந்த விஷயத்த சரியாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களோட மொழிநடையில தேவையான பொய் சுவார அமைப்புல நீங்க எழுதலாம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. 2வது, அடிக்கோடிடப்பட்ட சொற்றொடர்களின் தஜ்வீது சட்டத்தை விளக்குக கண்டிக்குது. இது 4 மார்க்ஸுக்குள்ள கேள்வி. 2 சொற்களை கீழால கோடடிச்சுக்கிறாங்க. யோமுன் ஆசிர். இப்ப நீங்க இந்த கேள்வி வந்தா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இந்த இப்ப நீங்க இலக்கம் போட்டு எழுதுவீங்க தானே, 3ஆம் இலக்கம் 2வது உருவம் இலக்கத்தை போட்டு நீங்க எழுதுவீங்கன்னா, இப்ப எழுதக்கொள்ள 3வது பெரிய இலக்கத்தை போட்டு 2வது உருவம் இலக்கத்தை போட்டு நீங்க கும்ஃப் அந்திர் என்ற சொல்ல நீங்க பார்த்து எழுதணும். கும்ஃப் அந்திர் எழுதிட்டு ஒரு டேஷ் பண்ணணும். என்ன சட்டம் இருக்குதுங்கண்ணா? இல்ஹாரு ஷஃபவி. இல்ஹாரு ஷஃபவி. அப்ப இல்ஹாரு ஷஃபவி என்று எழுதணும். மீம் என்ற இடத்துக்கு பின் இக்ஃபா பா மீம் தவிர்ந்த ஏனைய எழுத்துக்கள் வந்தால் இது ராகமின்றி ஓதணும். ராகமின்றி வெளிப்படுத்தி ஓத வேண்டும். சரியா? வெரி குட். ஓகே, அப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் கும்ஃப் அந்திர் என்று எழுதி ஒரு டேஷ போட்டு, இல்ஹார் ஷஃபவி என்று எழுதி ஒரு டேஷ போட்டு, சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு மீம் பா தவிர்ந்த ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் சுக்கூன் செய்யப்பட்ட மீமினை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும் என்று எழுதுறது. சரியா? அப்ப உங்களுக்கு பூரணமான புள்ளிகள் கிடைக்கும். சரியா? நீங்க இல்ஹார் ஷஃபவி என்று மட்டும் போட்டா 1 புள்ளிகள் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன விளக்கம் இல்லத்தானே? 2 புள்ளிகளா? இப்ப 2 இடத்துல கூட அடிச்சு வந்தா 1க்கு 2 தானே. எனவே கொஞ்சம் விளக்கமாக எழுதினா நல்ல. அடுத்த யௌமுன் அசீர். யௌமுன் அசீர் என்ன சட்டம் இருக்குது? இல்ஹாருடைய சட்டம் இருக்குது. அப்ப யோமுன் அசீர் என்று போட்டு டேஷ் பண்ணி இல்ஹார் என்று போட்டு விளக்கம் எப்படி எழுத வேண்டி வரும்? ஒன்றே நீங்க இருக்கிற சட்டத்தை விளக்கமா எழுதலாம். இருக்கிற சட்டத்தை விளக்கமாக எழுதலாம். அதாவது தன்வீனுக்கு பிறகு
இல்ஹாருடைய எழுத்துக்களில் ஒன்றாகிய ஐன் இடம்பெற்றிருப்பதால் தன்வீனை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும் என்றும் எழுதலாம். அல்லது சட்டத்தை, இல்ஹாருக்குரிய சட்டத்தை நீங்க எழுதலாம். எப்படி? சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னர் இல்ஹாருடைய 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை அல்லது தன்வீனை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். இங்கு இல்ஹாருடைய எழுத்து ஐன் இடம்பெற்றுள்ளது என்று கூட எழுதலாம். சரி, நல்லா டைம் வைக்கிற, நீங்க யோசிச்சு நிதானமா எழுதினா சரி விடைய. ரைட். அடுத்த பாருங்க, மேற்படி குர்ஆன் வசனங்களில் உள்ள இலக்கிய நயத்தை விளக்குக அண்டிக்குது. எத்தனை இலக்கிய நயம் எழுதணும் சொல்லுங்க பார்க்க இந்த கேள்விக்கு? குறைந்தபட்சம் 4. வெரி குட். குறைந்தபட்சம் 4 இலக்கிய நயமாவது எழுதணும். எப்படி எழுதணும்? உதாரணங்களோடு எழுதணும். வாக்கியங்கள் எப்படி பூரணப்படுத்தப்படணும்? அழகு சேர்க்கின்றது, இலக்கிய நயத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்ற அமைப்பில நீங்க அந்த வாக்கியங்களை நீங்க பூரணப்படுத்தி எழுதுனா மிச்சமே நல்ல. சொல்லுங்க பார்க்க, இலக்கிய நயம் என்ன? ஒத்த ஓசை சொற்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளமையால் ஓசை நயத்திற்கு அழகு சேர்க்கும். ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதானது ஓசை நயத்துக்கு அழகு சேர்க்கின்றது. என்ன சொற்கள்? ஃபகப்பர், ஃபதஹர், ஃபகப்பீர், ஃபதஹீர். வெரி குட். ரெண்டு போதும் வேணாமா? ஃபகப்பீர், ஃபதஹீர். ரைட். அடுத்த பாயிண்ட். மேலும் ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. என்ன? நாக்கூர், நுக்கிய. நுகிர, அந்நாக்கூர். அடுத்தது இறுதி எழுத்துக்கள் ராவில் முடிந்தது. வெரி குட். இறுதி எழுத்துக்கள் எல்லாமே ராவுடைய எழுத்துல முடிவடைந்திருப்பதும் ஓசை நயத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். வேற? ஆழமான கருத்துக்களை கொண்ட சிறிய வசனங்களாக. ஓகே, ஆழமான கருத்துக்களை கொண்ட சிறிய வசனங்களாக காணப்படுகின்றமை. வேற? நேர் எதிர் சொற்கள் கையாளப்பட்டது. நேர் எதிர் சொற்கள் கையாளப்பட்டுள்ளது. என்ன சொற்கள்? அசீர், யசீர். அசீர், யசீர். வெரி குட். வேற? சொற்சுருக்கம் கருத்து செறிவு. ரைட். ஓகே, சொற்சுருக்கம் கருத்து செறிவு. அதே போல மனநமிட இலகுவானது என்றதையும் நீங்க எழுதலாம். அதெல்லாம் நீங்க கடைசியா எழுதணும்னு நான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா? ஓகே, ரைட் ரைட். அடுத்த பாருங்க, 2 அல்லது 3 சொற்களை கொண்டுள்ளது. 2 அல்லது 3 சொற்களா? இல்ல, என்ன? பொதுவாக வசனங்கள் ஆரம்ப வசனங்கள் 2 அல்லது 3 சொற்களை கொண்டமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் என்றதை நீங்கள் எழுதினா சரி. ஓகே, வெரி குட். தஜ்வீத் சட்டத்துல யௌமுன் அசீருக்கு இல்ஹாரு ஷஃபி வராதா? இல்ல. இல்ஹாரு சஃபவி, சஃபவி 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 என்று வார எல்லாமே சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகுதான் வாரது. அந்த சட்டம் சுக்கூன் செய்யப்பட்ட மீம். இங்க வந்து சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன். இப்ப இங்க வந்திருக்கிற தன்வீன் என்ன? யோமுன் அசீர், யோமுன் அசீர் தன்வீன் தான் வந்திருக்குது. இதை தானே கேட்டீங்க? ஓகே, இவன தன்வீன் வந்து தன்வீனுக்கு பிறகு அல்லது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு வரக்கூடிய எழுத்துக்களை பொறுத்து 4 சட்டங்களாக பிரியும். ஒன்று இல்ஹார், அடுத்த இஹ்ஃபா, அடுத்த இத்காம், அடுத்த இக்லாப். சரியா? அப்ப இந்த 4 சட்டங்களும் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பிறகு என்றுதான் வரும். ஆனா சுக்கூன் செய்யப்பட்ட மீம் என்று வரக்கொள்ளதான் இல்ஹார் சஃபவி, இத்காம் சஃபவி, அடுத்த இஹ்ஃபா சஃபவி என்று 3ஆக பிரியும். சரியா மகள்? ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ். ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, இவ்வசனங்களில் இருந்து பெறப்படும் படிப்பினைகள் 2 குறிப்பிடுக என்றுதான் இருக்குது. அப்ப 2 படிப்பினை சொல்லுங்க பார்க்க. என்ன படிப்பினைகள் சொல்லலாம்? எல்லாம் எவ்வளவோ சொல்லலாம். சொல்லுங்க பார்க்க. படிப்பினைகள் 2 தான் கேட்டீங்க. வேண்டும். அசுத்தத்தை வெறுத்து சுத்தத்தை விரும்ப வேண்டும். அசுத்தத்தை வெறுத்து சுத்தத்தை விரும்ப வேண்டும். வேற? ஒருவருக்கு நன்றி செய்துவிட்டு அதைவிட அதிகமாக எதிர்பார்க்க கூடாது. ஒருவருக்கு நாம் உதவி செய்துவிட்டு அதை விட அதிகமாக நாம் அவரிடம் எதிர்பார்க்க கூடாது.
சரியா? அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். சரியா? இது மாதிரி நாங்க நிறைய எழுதலாமா? ரைட். அடுத்து சூராவில் உள்ள முதல் 2 வசனங்களையும் விளக்குக. யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர். அப்ப இந்த 2 வசனங்கள் விளக்குறது முன்னுக்கு நீங்க 2 வசனம் பொருளை வச்சுட்டு எழுதுங்க. யா அய்யுஹல் முத்தஸிர் முதலாம் இலக்கம் போட்டு யா அய்யுஹல் முத்தஸிர் போர்த்தி கொண்டிருப்பவரே. அப்புறம் 2ஆம் வசனம் போட்டு கும் ஃபஅன்திர் எழுந்து நின்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று எழுதிட்டு நீங்க விரும்பியா சின்ன விளக்கம் ஒன்று எழுதுங்க. எப்படி என்றா மேற்படி 2 வசனங்களிலும் போர்த்தி கொண்டிருப்பவர் என்பதன் மூலமாக குறிப்பிடப்படுபவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவர். அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ட பயத்தின் காரணமாக நடுநடுங்கியவராக போர்த்தி கொண்டிருந்தார். அப்போது அல்லாஹு தாலா இந்த வசனங்களை இறக்கி எழுந்து நின்று மக்களுக்கு நன்மைகளை ஏவி தீமைகளை விட்டும் தடுத்து அச்சமூட்டு எச்சரிக்கை செய்யுமாறு கட்டளை இடுகின்றான். இப்படி நீங்க எழுதுறது விளங்கினா? எழுதலுமா இயலவா? அப்படி எழுந்தானே? சரி, ஓகே. அடுத்த பாருங்க. அப்ப உங்களுக்கு பின்னணி வரும். என்ன சூறா வந்தாலும் பின்னணி கேட்டு வரும். இஸ்ராவை தவிர தஜ்வீத் சட்டங்கள் கட்டாயம் வரும். இலக்கிய நயம் கேட்டு வரும். ஏண்டா எங்கட பாடமே அரபு இலக்கிய நயம் தான். படிப்பினைகள் அல்லது போதனைகள் வழிகாட்டல்கள் என்று 2 அல்லது 4 எழுத வேண்டி வரும். 2 எழுதினா போதும், இல்லாட்டி குறைந்தபட்சம் 4 எழுத வேண்டும். அடுத்தது ஆரம்ப 2 வசனங்களையும் விளக்குகண்டு வரலாம். அந்த விளக்குகண்ட சொல்லு பதிலாக வரையறுக்குகண்ட சொல் வரலாம். எப்படி வந்தாலும் நீங்க ஆரம்ப 2 வசனங்களுக்குமான மொழிபெயர்ப்ப முதலாவது நீங்க எழுதிட்டு அந்த 2 வசனங்களுக்கூடாக நீங்க என்ன விளக்கத்தை பெற்றுக் கொள்கிறீர்களோ அந்த விளக்கத்தை உடம்பு நடையில சுருக்கமாக நீங்க எழுதினா போதும். சரியா? கிளியரா? ரைட். அடுத்த பார்ப்போம். அடுத்தது என்ன? ஹதீஸ். சரியா? பின்வரும் ஹதீஸை வாசித்து அதன் கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. என்ன ஹதீஸ்? மஸலுல்லதி யுஅல்லிமுன் நாஸல் கைர் வயன்ஸா நஃப்ஸஹு மிஸ்லல் ஃபதீலா துஃபீஉ லின்னாஸி வ துஹ்ரிகு நஃப்ஸஹா. இது 10ஆம் ஆண்டுல வாரதா 11ஆம் ஆண்டுல வாரதா? 11. 11ஆம் ஆண்டுல வாரது. ரைட். இதுல பாருங்க, இந்த ஹதீஸில் காணப்படும் உவமானம் உவமேயம் ஒற்றுமைகள் என்னவற்றை குறிப்பிடுக. எது உவமானம்? மெழுகுவர்த்தி அல்லது உண்மையிலே ஃபதீலா என்பது விளக்கு திரி. உங்களுக்கு தெரியுமா? அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தெரியும்தானே? தெரியுமா? கண்டிக்கிறீங்களா? மண்ணெண்ணெய் லாமண்ணெய் என்று சொல்ற மண்ணெண்ணெய் விளக்கு கண்டிக்கிறீங்களா? திரியுள்ள விளக்கு கண்டிக்கிறீங்களா? ஓகே. அப்ப இங்க ஃபதீலா என்ன? விளக்கு திரி. சரியா? ஃபதீலா என்பது விளக்கு திரி. ரைட். நீங்க மெழுகுவர்த்தியும் பிரச்சனை இல்லை, ஆனா விளக்கு திரிதான் சரியான கருத்து. ஃபதீலா. ரைட். அப்ப உவமானம் விளக்கு திரி. உவமேயம் என்ன? பிறருக்கு நன்மையை உபதேசித்து அதனிடம் வாழ்வில் எடுத்து நடப்பவர். ஓகே. தன்னை மறந்துவிட்டு பிறருக்கு நன்மையை கற்றுக் கொடுப்பவர் அல்லது பிறருக்கு நன்மையை ஏவி தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடக்காதவர். சரியா? அந்த கருத்துக்களை எழுதலாம். பொதுத்தன்மை என்ன? பிறருக்கு பயனாய் இருக்கவன். பிறருக்கு தன்னை அழித்துக் கொண்டு பிறருக்கு பயனாய் இருப்பவர். சரியா? அப்படித்தான் வருமா? தன்னை அழித்து கொண்டு பிறருக்கு பயனாய் இருத்தல். பிறருக்கு பயனுள்ளவராய் இருக்கிற, ஆனா தன்னைத்தானே அழிச்சு கொள்றது. ரைட். ஓகே. அந்த மாதிரி நீங்க எழுதலாமா? ஒற்றுமைகள் என்பது அப்ப பொதுத்தன்மையை தான் குறிக்குது. மேற்படி ஹதீஸில் கோடிடப்பட்ட சொற்களின் பொருளை எழுதுக. அல் ஹைர். அல் ஹைர் என்றா என்ன? நன்மை, நல்லவை, நன்மை. சரியா? துதியு. துதியு என்ற கருத்து என்ன? பிரகாசிக்கிறது. சரியா? பிரகாசம் அளிக்கிறது, பிரகாசிக்கும். ஓகே. துதியு அலன்னாஸ் மக்களுக்கு பிரகாசத்தை வழங்குகின்றது, ஒளியூட்டுகிறது. அதாவது ஒளியூட்டுகிறத இப்ப பிரகாசிக்கிறது. ஓகே, ரைட். ஒளியூட்டுகிறது அல்லது பிரகாசிக்கிறது. வத்துஹ்ரிகு என்ற கருத்து என்ன? வத்துஹ்ரிகு எரித்துக் கொள்கிறது. வத்துஹ்ரிகு என்ற கருத்து என்ன? எரித்துக் கொள்கிறது என்ற கருத்துல வரும். வத்துஹ்ரிகு. சரியா? ரைட்.
மேற்பட ஹதீஸ் உணர்த்தும் போதனைகள் 2. என்ன போதனைகள் 2 சொல்லுங்க. சொல்ல கஷ்டமா? பிறருக்கு உதவி செய்யும்படி உதவியா? இல்ல, அப்படி வருமா? மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்கின்ற நன்மையான விடயங்களை எமது வாழ்விலும் எடுத்து நடக்க வேண்டும். ஓகே, அது ஒரு படிப்பினையாக சொல்லலாம். 2வது என்ன? மற்றவர்களுக்கு பயனாயிருந்து எம்மை நாமே அழித்துக் கொள்வது பொருத்தமற்றது. அதையும் ஒரு படிப்பினையாக எழுதலாம். 3வது என்ன? ஒரு குறிப்பிட்ட விடயத்தை நாங்கள் கற்பிக்கின்ற போது உதாரணம் கூறி கற்பிப்பது நாங்க மாணவர்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏண்டா இப்ப என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? உதாரணம் சொல்லித்தான் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துகிறாங்க. இப்ப உதாரணங்கள் கூறி ஒரு குறிப்பிட்ட விடயத்தை தெளிவுபடுத்துவதானது அதை இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும் என்ற மாதிரி படிப்பினைகளை அவங்களை சொல்லிட்டு போகலாம். இந்த ஹதீஸில் காணப்படும் இலக்கிய நயத்தை விளக்குக. என்ன இலக்கிய நயம் இருக்குது? ஒன்று உவமான் உவமேயம் கையாளப்பட்டிருக்கிறது எழுதலாம். 2 ஆழமான கருத்தை எளிமையான உதாரணம் ஒன்று அழகான கருத்து எளிமையான உதாரணம் ஒன்றின் மூலம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எழுதலாம். 3 என்ன? அன்னாஸ் என்ற சொல் மீண்டும் மீண்டும் அந்த கருத்தை எழுதலாம். வகையில் அமைந்துள்ளது. அனைவரும் விளங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது. அடுத்து அன்னாஸ் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறது. அடுத்த சொற்சுருக்கம் கருத்து சரிவு. இப்படியாக நீங்க இலக்கிய நயம் 4 எழுதலாம். மேற்படி ஹதீஸை சுருக்கமாக விளக்குக. அப்ப இந்த ஹதீஸை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவதாக மொழிபெயர்க்கணும். ரைட்? மஸலுல்லதி யுஅல்லிமுன்னாஸல் கைர் வ யன்ஸா நஃப்ஸஹு. தன்னை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை போதிக்கின்றவர் விளக்குத்திரியை போன்றவர் ஆவார். அது மக்களுக்கு ஒளியூட்டி தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் என்பது பொருள். அதுக்கு பிறகு அந்த ஹதீஸ் அடிப்படையாக கொண்டு அந்த பொருள் அடிப்படையாக கொண்டு ஒரு சின்ன விளக்கம், ஒரு 3-4 வரிகளுக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு விளக்கம் எழுதினா சரி. சரியா? அப்படித்தான் நீங்க அந்த 5வது கேள்விக்கு விடை எழுதணும். சரி, ஓகே, கிளியரா? கிளியர் சார். ஓகே, சரியா? இதோட பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் நீங்க கவிதை அல்லது உரைநடை 2ல் ஏதாவது ஒன்றத்தான் நீங்க வினாத்தாள் 2ல் எழுத போறீங்க. அதோட சூறாக்களையும் ஹதீஸ்களையும் நீங்க செலக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னு சொன்னா இந்த கேள்விக்கெல்லாம் விட எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்படித்தானே? இப்ப இதுல துஆவை வச்சு 2 கேள்வி வரும், பழமொழியை வச்சு 3 கேள்வி வரும். அடுத்தது அதுல பி பகுதியாக வர்றது என்னன்னா தலைப்பு 4 தரப்பட்டிருக்கும், 4 அல்லது 5. அதுல 2க்கு நீங்க சிறு குறிப்பு எழுதணும். தமிழ் எழுதலாம், ஆனா தலைப்பு நீங்க சரியாக விளங்கிக் கொள்ளணும். உதாரணமாக அதபுல் அரபியத்தி அத்தாமிலியா. சரியா? அரபு தமிழ் இலக்கியம், அதை நீங்க சரியா விளங்கணும். அஷ்ஷிஅரு ஃபி அஸ்ரில் ஜாஹிலி, ஃபில் அஸ்ரில் ஜாஹிலி, ஜாஹிலியா காலத்தில் கவிதை. சரியா? ஜாஹிலியா கால கவிதை. ஹசாயிசு அஸ்வரில் மக்கியா, மக்கி சூறாக்களில் சிறப்பம்சங்கள். அஹம்மியத்து தஜ்வீத் ஃபில் அதபில் அரபி, அரபு இலக்கியத்தில் தஜ்வீதுடைய முக்கியத்துவம். இப்ப இதுல அஹம்மியத்தை சொல்ல உங்களுக்கு தெரியாம நீங்க விலகி கொள்ள கஷ்டமா இருக்கும். அஹம்மியத்தனா முக்கியத்துவம், ஹசாயிசன்னா சிறப்பம்சங்கள். ரைட்? அப்ப இந்த சொற்களை நீங்க சரியாக இனங்கண்டு கருத்தையும் நீங்க சரியாக விளங்கெடுத்து கொண்டாதான் உங்களுக்கு என்ன செய்யலாம், சிறுகுறி பழுதுரத்தை லேசா எழுதலாம். சரியா? விளங்கினா? ரைட்? மற்றபடி அப்படி எங்களுக்கு எழுதி கொள்ள கஷ்டமாக இருக்கும். சில போது நாங்க கருத்து சரியா விளங்கலாட்டி நாங்க ஏதேதோ எழுதியிருப்போம் நிறைய பக்க கணக்குல. ஆனா தந்த தலைப்புக்கும் நாங்கள் எழுதின விஷயத்துக்கும் இடையில பாரிய வேறுபாடுகள் இருக்கும். எனவே அங்க முழுமையான புள்ளிகளும் கிடைக்காமல் போகும். எனவே இப்ப என்ன பொறுத்தளவில் நீங்க இந்த சிறுகுறிப்பையோ அல்லது பழமொழிகளையோ நீங்க நாடுறதை விட ஹதீஸ், அதே போல குர்ஆன் சூறாக்கள், அதே போல பழமொழி கவிதை,
இந்த 4 சாப்டரையும் நீங்க மிக சிறப்பான முறையில படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஏ அழகா எடுக்கலாம். சரியா? ரைட், ஓகே. கேள்வி ஒன்று வந்திருக்கிற மாஹியல் ஐபுரத்து மின் ஹாதிஹில் ஃபக்ரா. மாஹியல் ஐபுரா, ஐபுரான்னாலும் கருத்து படிப்பினை, தர்ஸ் என்றாலும் கருத்து படிப்பினை. அப்ப மாஹியல் ஐபுரான கருத்து படிப்பினை என்ன? மின் ஹாதிஹில் ஃபக்ரா, இந்த பரகிராஃப்ல இருந்து நீர் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்றுதான் அந்த கேள்விக்கான கருத்தை. சரி, வேற ஏதாவது கேட்கறது இருக்கிற பிள்ளைகள்? சரி, ஓகே. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஓகே, நான் இன்ஷா அல்லாஹ் சனி இல்லாட்டி ஞாயிறு ஒரு கிளாஸ் நான் வைக்கிறேன். உங்களுக்கு ஓகே தானே? ஓகே சார். வச்சாலா? ஓகே. திங்கட்கிழமை மாகாண மட்ட பரீட்சைக்கு சார். மாகாண மட்ட பரீட்சைக்கு இந்த இருந்தா? ஓம் சார், இந்த மண்டேலேருந்து. ஓகே ஓகே, சரி, இன்ஷா அல்லாஹ். சில ஸ்கூல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இன்றைக்கு நான் போற ஸ்கூல்லையும் கணித பாடத்துல மாகாண மட்ட பேப்பர் ஒன்று செஞ்சுட்டு இருந்தாங்க. சில ஸ்கூல்ல ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சில ஸ்கூல்ல எதுவுமே இல்லை, மாகாண மட்ட பரீட்சையும் இல்லை. அவங்களுக்கு நல்லா லேட் ஆகித்தான் தவணை பரீட்சை கூட நடக்கும் போல இருக்குது. பாப்போம் இன்ஷா அல்லாஹ். எப்படியோ நான் வச்சா இன்ஷா அல்லாஹ் வர பாருங்க கிளாஸுக்கு. சரியா? ரைட், ஓகே. அப்ப நாங்க முடிச்சு கொள்வோம். என்ன? எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. பேப்பர் கிளாஸ் தொடர்ந்து நடக்குமா? நாங்க இப்ப அந்த டேர்ம் எக்ஸாமை வச்சுதான் இப்ப கொஞ்சம் பேப்பர் கிளாஸ் பார்த்துட்டு போறது தொடர்ச்சியா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எங்களோட சிலபஸும் கொஞ்சம் முடிக்கிறதுக்கு அது முடிய நாங்க தொடர்ச்சியாக பேப்பர் கிளாஸ் தான் போகும். சரியா? ஓகே சார். ஓகே, அப்ப நாங்க முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் சலாம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.